सीतापदे राम 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 श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंदा गोविंदा जय जानकांत स्मरण जय जय राम राम हर नम पार्वती पदे हर महादेवा। सिद्धि विनायक स्वामी की जय, आंजनेय स्वामी की जय, सद्गुरु महाराज की जय, सकल साधुमंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शौनक भीष्मदाल्प्यान् ऋक्मांगद अर्जुन वशिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम बाहुवदान स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। नमो ओं विष्णुपादाय कृष्णभस्ताय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामी नामिने। नमस्ते सारस्वती देवी गौरवाणी प्रचारणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य दर्शधरणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंदा। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஸ்ரீ அப்பதியான சீதாராமுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய சமணத்தில் நாம் ஏற்கனவே பக்திவேதாந்தா ஸ்ரீ பிரபுபாதானுடைய வாழ்க்கை வரலாறு பார்த்துட்டு வரோம். நாம் ஏற்கனவே அவர் பௌரியில் குடி வரார். அதுக்கு பிறகு அதை நம்ம அப்படியே நம்ம பிளேலிஸ்ட்டில் போட்டுருவோம். அந்த பக்தி பேர் அந்த பிரபுபாதனுடைய வாழ்க்கை வரலாறு அதை அப்படியே படிப்படியாக பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு போட்டுன்னு வரோம். இப்போ நம்ம அடுத்த பார்ட்டு பார்க்கலாம். 2 பக்தி விதைப்பு. பக்தி வேதாந்த சுவாமி குடியேறிய இடம் நம்ம விட்ட இடத்துலேருந்து மறுபடியும் பாராயணம் பண்ணுறோம். அப்படியே சில பிரபுபாதனுடைய வாழ்க்கை வரலாறு. பக்திவேதாந்த சுவாமி குடியேறிய இடம் பௌரியை போல் மோசமான இல்லாவிட்டாலும் சாதாரணமானது என்று அழைக்கும்படியாகத்தான் இருந்தது. பௌரியில் வாழும் தன் நண்பர்கள் உதவியுடன் இதை சுத்தம் செய்து அவர் குடி புகுந்தார். பின் அறையை அலுவலகம் போல் உபயோகிக்க முடிவு செய்தார். இப்போ நான் படிக்கிறது உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் முன்னாடி பார்த்து கேட்டால் தான் உங்களுக்கு புரியும். முன்னாடி பார்த்து கேட்டு இது கேளுங்க, அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். சரி, நம்ம அப்படியே படிச்சுன்னு வரலாம். பக்திவேதாந்த சுவாமி குடியேறிய இடம் பௌரியை போல் மோசமாக இல்லாவிட்டாலும் சாதாரணமானது என்று அழைக்கும்படியாக இருந்தது. இது எந்த இடத்துல ஸ்டோர் ஃப்ரண்ட் அடைந்த போது வாசல் விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தது. அப்படியே போகிறாரு. சரி, பக்திவேதாந்த சுவாமி குடியேறிய இடம் பௌரியைப் போல மோசமாக இல்லாவிட்டாலும் சாதாரணமானது என்று அழைக்கும்படியாகத்தான் இருந்தது. பௌரியில் வாழும் தன் நண்பர்கள் உதவியுடன் இதை சுத்தம் செய்து அவர் குடி புகுந்தார். பின் அறையை அலுவலகம் போல் உபயோகிக்க முடிவு செய்தார். சுவற்றை ஒட்டி ஒரு தலையணியை சாய்த்து வைத்து அதற்கு எதிரே சிறிய மேஜை போல் தனது உலோக பெட்டியை வைத்து அதன் மேல் டைப்ரைட்டரை வைத்தார். டைப்ரைட்டருக்கு இருபுறமும் தனது புத்தகங்களையும் மற்றும் பேப்பர்களையும் வைத்து கொண்டார். இப்போது இது அவர் அலுவலகம் போல் ஆகிவிட்டது. தான் காவி துணியில் சுற்றி வைத்திருந்த கையெழுத்து பிரதிகளையும் ஸ்ரீமத் பாகவதம் புத்தகங்களையும் மற்றும் சில பொருள்களையும் மேஜைக்கு எதிரே இருந்த அலமாரியில் வைத்து கொண்டார். சுவற்றில் அவர் தலைக்கு மேல் கிருஷ்ணர் பசுவுடன் நின்று கொண்டு புல்லாங்குழல் வாசிப்பது போல ஒரு காலண்டர் தொங்கவிடப்பட்டிருந்தது. இடது சுவற்றில் இருந்த ஜன்னல்கள் வழியாக சூரிய ஒளி உள்ளே விழுந்து கொண்டிருந்தது. பக்கத்து அறையில் ஒரே ஒரு ஆடம்பர காப்பி அருந்தும் மேஜை இருந்தது. இதை சுவாமி சைதன்ய மகாபிரபு அவரது சகாக்களுடன் இருக்கும் படத்தை வைத்து பூஜை செய்வதற்கு உபயோகப்படுத்த முடிவு செய்தார். இந்த அறையின் சுவற்றில் விஷ்ணு 4 கைகளுடன் ஆதிசேஷனுக்கு அடியில் நிற்பது போல் படத்தோடு கூடிய காலண்டர் ஒன்றை மாட்டினார். பிறகு துணிக்காய போட ஒரு கொடியை குறுக்காக கட்டச் செய்தார். 2 அறைகளும் புதிதாக சுண்ணாம்பு அடிக்கப்பட்டிருந்தது. சமையலறை வசதிகளுடன் பாத்ரூம் சுத்தமாகவும் இருந்தது. பக்திவேதாந்த சுவாமி சில சமயம் சமையல் அறை ஜன்னல் அருகே நின்று வெளியே பார்த்து கொண்டிருப்பார். புதிய இடத்திற்கு குடி வந்து விட்டாரே தவிர அடுத்த மாத வாடகை எப்படி கொடுக்க போகிறோம்
என்று கூட அவருக்கு தெரியாது. பக்திவேதாந்த சுவாமி அமெரிக்காவுக்கு வருவதற்கு சில வருடங்கள் முன்தான் ஒரு புதுவிதமான குடிசைவாசிகள் லோயர் ஈஸ்ட் சைடில் குவிய ஆரம்பித்தார்கள். இவர்கள் திடீரென்று பறவை கூட்டம் போல் எங்கிருந்து வந்தார்கள், சில ஆண்டுகளுக்கு பிறகு திடீரென்று எங்கு மறைந்தார்கள் என்பது பெரிய புதிராகவே இருந்து வருகிறது. முதலில் இவ்வாறு வந்தவர்களில் முக்கால்வாசி பேர்கள் ஓவியர்களாகவும் இசைவாணர்களாகவும் மற்றும் சிந்தனையாளர்களாகவும் இருந்தார்கள். பௌரியில் பிரபுபாதா சந்தித்த ஹிப்பி என்று அழைக்கப்பட்ட வாசிகளுக்கும் இவர்களுக்கும் நிறைய ஒற்றுமை இருந்தது. பிறகு இவர்களோடு நடுத்தர வகுப்பை சேர்ந்த பள்ளிக்கூடம் போவதை பாதியில் கைவிட்ட மாணவ மாணவியர்கள் சேர்ந்து கொண்டனர். அருகில் இருந்த கிரீன்விச் வில்லேஜை விட குறைந்த வாடகைக்கு பெரிய இடங்கள் கிடைப்பதால் லோயர் ஈஸ்ட் சைடுக்கு கூட்டமாக வந்து குடியிருக்க ஆரம்பித்து விட்டனர். இப்படி வந்த சில பேர்கள் இருக்க இடமில்லாமல் வாசல் புறங்களில் கூடாரம் அமைத்து தங்கினார்கள். இவர்கள்தான் பிற்காலத்தில் ஹிப்பிகள் என்று பிரபலமாக அழைக்கப்பட்டவர்கள். ஏதோ உள்ளுணர்ச்சியின் மூலம் தூண்டப்பட்டது போல படிப்பை பாதியில் விட்டுவிட்டு இளம் மாணவிகள் ஹிப்பிகள் இருக்கும் இடத்திற்கு பெற்றோரிடம் சொல்லாமல் கொள்ளாமல் ஓடி வந்து சேர்ந்து கொண்டார்கள். ஒரு பக்கம் பக்திவேதாந்த சுவாமி 26 செகண்ட் அவென்யூவில் குடிபுகுந்தார். மறுபுறம் ஹிப்பிகள் லோயர் ஈஸ்ட் சைடில் நுழைந்தார்கள். லோயர் ஈஸ்ட் சைடு அவர்கள் சுதந்திர பூமி. இங்கு இவர்கள் சுதந்திரமாக ஏழ்மையான முறையில் வாழ கலை, இசை, போதைப் பொருள்கள் மற்றும் செக்ஸு இவற்றின் மூலம் தங்கள் எண்ணங்களை வெளிப்படுத்த கட்டுப்பாடு ஒன்றும் அங்கு இல்லை. இவர்கள் அதிகமாக பேசியதோ ஆன்மீக வாழ்க்கை என்றால் என்ன, அதை அடைவது எப்படி என்பது பற்றி தான். எல்எஸ்டியும் மாரிஜ்வானாவும் தான் ஆன்மீக நிலையை அடைவதற்கு திறன்கோள் என்று தவறான எண்ணத்தில் மிதந்தார்கள். எல்எஸ்டின்றது ஒரு போதைப் பொருள், அதை உட்கொண்டால் அப்படியே ஆன்மீக நிலை அடையலாம் அப்படின்ட்டு அப்படிப்பட்ட எண்ணத்தில் மிதந்தார்கள். இவற்றை உபயோகிப்பது மூலம் இந்த ஜட உலக சூழ்நிலையை விட்டு புது உலகில் மிதக்கலாம் என்று எண்ணினார்கள். கிழக்கத்திய நாடுகளின் மதங்கள் எடுத்தும் கலாச்சாரங்கள் எடுத்தும் இவர்களுக்கு ஆர்வம் ஏற்பட்டு அவர்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் பரவலாக இருந்தது. போதைப் பொருட்களின் உதவியாலோ எந்தவித கட்டுப்பாட்டையும் மதிக்காமல் இருப்பதாலோ ஏதாவது ஒரு யோகாவினாலோ எப்படியாவது ஞானோதயம் பெற்றுவிட வேண்டும் என்று துடித்தார்கள். ஒவ்வொருவரும் மனதை திறந்து வைத்து இருக்க வேண்டும். அவரவர்கள் அனுபவங்களின்படி போதைப் பொருட்களால் விசாலமாக்கப்பட்ட உணர்வின் உதவியோடு தாங்கள் எதையெல்லாம் படிக்கிறோமோ அவைகளில் உள்ள நல்லவை என்று நினைப்பதை எல்லாம் ஒன்று திரட்டி தங்களுக்கென்று ஒரு தத்துவத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் இவர்கள் கொள்கை. பார்ப்பதற்கு குறிக்கோளற்ற வாழ்க்கை வாழ்வது போல தோன்றினாலும் அவர்கள் உண்மையில் நிலையில்லாத உடலின் சுகபோக தேவைகளுக்காக ஆத்மாவை அடகு வைத்து வாழும் ஒரு வாழ்க்கை முறையை உதறி தள்ளி வந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படியாக 1966ஆம் ஆண்டு ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் லோயர் ஈஸ்ட் சைட்டின் தெருக்களில் அலைந்து கொண்டிருந்தார்கள். மதிமயங்கியவர்களாக, புத்தி தடுமாறியவர்களாக இவர்கள் தோன்றினாலும் உண்மையில் இவர்கள் தேடியது வாழ்க்கையின் அடிப்படை கேள்விகளுக்கு உண்மையான முடிவான பதில்கள். சமூகத்தை பற்றியோ தாங்கள் தான் நேர்மை என்று நினைத்து நடந்து வரும் லட்சக்கணக்கான அமெரிக்கர்களின் அன்றாட வாழ்க்கை முறையையோ இவர்கள் சட்டை செய்யவில்லை. லட்சக்கணக்கான அமெரிக்கர்களின் அன்றாட வாழ்க்கை முறையையோ இவர்கள் சட்டை செய்யவில்லை. சகல வளங்களையும் பெற்ற அமெரிக்க பூமி வாழ்க்கையில் அதிருப்தியுற்ற இத்தனை இளைஞர்களை எப்படி உருவாக்கியது என்று வியப்புற்றார் பக்திவேதாந்த சுவாமி. ஜட வாழ்க்கையின் முன்னேற்றமும் நலன்களும் அமெரிக்க மக்களை சந்தோஷப்படுத்தவில்லை என்பது தெளிவாக தெரிந்தது. தன்னை சுற்றி அவர் கண்ட சந்தோஷமற்ற சூழ்நிலையை சமூக, அரசியல், பொருளாதார
கலாச்சார கண்ணோட்டத்தில் பார்க்க விரும்பவில்லை. அவரை பொறுத்தவரை இதற்கெல்லாம் ஒரே மருந்து கிருஷ்ண பக்தி. ஒவ்வொருவருடைய துன்பங்களுக்காகவும் அவர் பரிதாபப்பட்டார். அதே நேரத்தில் இதற்கெல்லாம் ஒரு பொதுவான தீர்வையும் அவரால் பார்க்க முடிந்தது. பக்திவேதாந்த சுவாமி லோயர் ஈஸ்ட் சைட்டுக்கு வருவதற்கு முன்னால் இந்த இளைஞர் இயக்கத்தை பற்றி எதுவும் படிக்கவில்லை. அங்கு வர வேண்டும் என்று முன்கூட்டியே எந்தவித திட்டமும் அவர் தீட்டவில்லை. ஆனால் கல்கத்தாவை விட்டு 10 மாதம் முன் அவர் கிளம்பியதிலிருந்து இடம் விட்டு இடம் போகுமாறு அவரை தூண்டியது பல்வேறு சூழ்நிலைகள். இவைகளை கிருஷ்ணரின் விருப்பப்படி உருவாக்கப்பட்டவையாகத்தான் அவர் எடுத்துக்கொண்டார். தனது குரு மகாராஜின் ஆணைப்படி அமெரிக்கா வந்தார். கிருஷ்ணரின் விருப்பப்படி லோயர் ஈஸ்ட் சைடுக்கு வந்துள்ளார். பௌரியிலோ இந்தியாவிலோ லோயர் ஈஸ்ட் சைட்டிலோ அவரது பிரச்சாரம் ஒன்றுதான். தனது குருவின் ஆணையை நிறைவேற்ற வேண்டும் என்ற அவரது நிலையான குறியையோ வேத நூல்களின் அபிப்பிராயங்களின் அவருக்கு இருந்த நம்பிக்கையோ 60ஆம் ஆண்டுகளில் தோன்றிய தீவிர மாற்றங்கள் பாதிக்கப் போவதில்லை. அவருடைய நோக்கம்லாம் ஒன்றே ஒன்று தான், குருநாதருடைய கட்டளை நிறைவேற்றணும். வேத நூல்களின் அபிப்பிராயங்களில் அவருக்கு இருந்த நம்பிக்கை அதெல்லாம் தான் அது பிரச்சாரம் பண்ணணும். அது ஒன்று தான் அவர்களுடைய நோக்கம். தங்கள் கலாச்சார சூழ்நிலையில் ஏற்பட்ட மாற்றங்களால் உந்தப்பட்டு இந்த அமெரிக்க இளைஞர்கள் பக்திவேதாந்த சுவாமி சொல்வதை கேட்க விரும்ப மாட்டார்கள் என்றால் அது கிருஷ்ணரின் செயலாகத்தான் இருக்க வேண்டும். கலியுகத்தின் கெட்ட வசீகரத்தால் பாதிக்கப்பட்ட இந்த காலகட்டம் ஆன்மீக வாழ்க்கை வாழ்வதற்கு மிகவும் ஒத்து வராத ஒன்று. இருப்பினும் இந்தியாவிலிருந்து வேத கலாச்சாரத்தை எடுத்து வந்து முற்றிலும் புதிதான அமெரிக்க பூமியில் ஊன்ற முயற்சி செய்தார் சுவாமி. இதற்கு முன் வேறு எந்த குருவும் செய்யவில்லை. இதனால்தான் பல கஷ்டங்களை சந்திக்க நேரிடும் என்பதை முன்கூட்டியே எதிர்பார்த்திருந்தார் அவர். பக்திவேதாந்த சுவாமி லோயர் ஈஸ்ட் சைட்டுக்கு வருவதற்கு கொஞ்ச நாள் முன்பாக அமெரிக்க சமூகத்தில் பெரிய நில அதிர்ச்சியே ஏற்பட்டது எனலாம். கலியுக கலாச்சாரத்துக்கு எதிராக பெரும் எதிர்ப்பும் அதிருப்தியும் இளைஞர்களிடையே தோன்றி விஸ்வரூபம் எடுத்து அவர்களை அலையாக வாழ்க்கையின் அர்த்தத்தையும் ஆத்ம திருப்தியையும் தேடி லோயர் ஈஸ்ட் சைடு தெருக்களில் அலைய வைத்தது. செய்ததையே திரும்ப திரும்ப செய்ய சொல்லும் சலிப்பூட்டும் ஜட வாழ்க்கை முறையின் பின்னணியில் இருந்து பீத்து கொண்டு வந்து மாற்றுப்பாதை தேடிய இவர்கள்தான் பக்திவேதாந்த சுவாமியின் ஸ்டோர் பிரிண்டில் விதியினாலோ அல்லது அதிர்ஷ்டத்தாலோ கூடி அவர் நடத்த இருக்கும் கீர்த்தனைகளிலும் ஆன்மீக உரைகளிலும் பிற்காலத்தில் கலந்து கொள்ளப் போகிறவர்கள். பக்திவேதாந்த சுவாமி அந்த இடத்திற்கு புதிதாக வந்துள்ளதை முதலில் எவரும் கண்டு கொண்டதாக தெரியவில்லை. யாரோ புதிதாக கிஃப்ட் ஷாப்புக்கு குடிவந்துள்ளதாக மட்டும் சுற்று வட்டாரத்தில் பேசிக்கொண்டார்கள். ஜன்னலில் விசித்திரமான படம் ஒன்று மாட்டப்பட்டு இருப்பதை பார்த்தார்கள். அவர்களுக்கு பகவத்கீதை என்பது என்னவென்று தெரியாது. சிலர் புதிதாக யோகா பற்றிய புத்தகங்கள் விற்கும் ஒரு கடை என்று எண்ணிக்கொண்டார்கள். புரேட்டோ ரிகன்ஸ் என்று அழைக்கப்படும் அக்கம்பக்கத்தில் வாழும் ஒரு வகை மக்கள் ஜன்னலில் ஹார்லி கோஹன் வரைந்த சைதன்ய மகாபிரபு அவரது சகாக்களுடன் பாடிக்கொண்டு நடனமாடுவது போன்ற படத்தை சிறிது நேரம் உற்று பார்த்துவிட்டு முகத்தில் எந்த சலனமும் இல்லாமல் சென்று விடுவார்கள். பக்கத்தில் இருக்கும் மொபைல் காஸ் ஸ்டேஷன் மேனேஜரோ யார் வந்தால் என்ன போனால் என்ன என்கிற பேர் வழி. மொபைல் காஸ் ஸ்டேஷன் மேனேஜரோ யார் வந்தால் என்ன போனால் என்ன என்கிற பேர் வழி. அந்த மேனேஜர் எதிரே கல்லறைகளுக்கு கல்வெட்டி கொடுப்பவர்களும் இதே போலத்தான். தினமும் பக்திவேதாந்த சுவாமியின் இடத்தை கடந்து போகும் நூற்றுக்கணக்கான வாகனங்களின் டிரைவர்கள் ஒரு முறை கூட மேட்ச்லெஸ் கிஃப்ட் பக்கம் திரும்பி பார்த்ததில்லை. ஆனால் சில இளைஞர்களுக்கு அந்த இடத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் எழுந்தது. சில சமயம் இவர்கள் கண்ணாடி ஜன்னல் அருகில் வந்து அங்கு ஒட்டியுள்ள பேப்பரில் என்ன எழுதியிருக்கிறது என்று படிக்க முயற்சிப்பார்கள். இவர்களில் சிலருக்கு பகவத்கீதை பற்றியும் கொஞ்சம் தெரிந்திருந்தது. ஆனால் அவர்களுக்கு சைதன்ய மகாபிரபுவின் படம் பற்றி ஒன்றும் ஊகிக்க முடியவில்லை.
பக்திவேதாந்த சுவாமி நடத்தும் வகுப்பில் உட்கார்ந்து அவரிடமே இதை பற்றி கேட்டால் என்ன என்று சிலர் நினைத்தார்கள். ஜூலை மாதம் ஒரு நாள் காலை ஹோவர்ட் என்பவர் மோட் தெருவில் உள்ள தனது அப்பார்ட்மெண்ட்டில் இருந்து 5வது தெருவில் உள்ள தன் நண்பர் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வேகமாக போய் கொண்டிருந்தார். இவர் போகியோ ஸ்டேட் பல்கலைக்கழகத்தில் ஆங்கில ஆசிரியராக பணியாற்றுபவர். சில நாட்கள் முன் இந்தியா சென்று உண்மையான குருவை தேடி கிடைக்காமல் ஏமாற்றத்தோடு அமெரிக்கா திரும்பியிருந்தார். அவர் பேர் என்ன? ஹோவர்ட் என்பவர். நடந்து செல்கையில் எதிரே வந்த பக்திவேதாந்த சுவாமியை பார்த்தார். இருவரும் ஒரே சமயத்தில் ஒருவரை ஒருவர் பார்த்தவாறு நின்று விட்டார்கள். ஹோவர்ட் பக்திவேதாந்த சுவாமியிடம் மனதில் எழுந்த முதல் கேள்வியை கேட்டார். நீங்கள் இந்தியாவிலிருந்தா வந்திருக்கிறீர்கள்? பக்திவேதாந்த சுவாமி புன்னகையுடன் ஆமாம், நீங்கள் யார்? நீங்கள் என்றார். அவர் ஹோவர்ட் சொன்னார். அவரிடம் நான் அப்போதுதான் இந்தியாவிலிருந்து திரும்பியதாக கூறினேன். இந்திய தேசத்தை பற்றியும் இந்து மதத்தை பற்றியும் அறிய எனக்கு இருந்த ஆர்வத்தை சொன்னேன். அந்த ஹோவர்ட் சொல்கிறாரு, பின்னாடி பேட்டியில் சொல்கிறாரு, அவரிடம் யார்? பக்திவேதாந்த சுவாமிகளை பேசினாராம். அதாவது எப்படி பேசினாராம்? அவரிடம் நான் அப்போது தான் இந்தியாவிலிருந்து திரும்பியதாக கூறினேன். இந்திய தேசத்தை பற்றியும் இந்து மதத்தை பற்றியும் அறிய எனக்கு இருந்த ஆர்வத்தை சொன்னேன். அவர் தான் கல்கத்தாவிலிருந்து நியூயார்க் வந்து 10 மாதங்களாக தங்கியுள்ளதாக கூறினார். அவருடைய கண்கள் ஒரு குழந்தையின் கண்கள் போல உள்ளன்போடும் புத்துணர்ச்சியுடனும் காணப்பட்டது. பேரிரைச்சலுடன் கார்களும் லாரிகளும் போய்கொண்டிருக்கும் இடத்தில் அவர் நின்று கொண்டிருந்தார். பேரிரைச்சலுடன் கார்களும் லாரிகளும் போய்கொண்டிருக்கும் இடத்தில் அவர் நின்று கொண்டிருந்தாலும் ஒருவித சாந்தம், ஒருவித அமைதி அவரை சூழ்ந்திருப்பதை பார்த்தேன். அன்று ஹோவர்ட் தான் பார்க்க கிளம்பிய நண்பரின் வீட்டுக்கு போகவில்லை. அவருடன் கூட தங்கியிருக்கும் கீத்வாலி என்ற இருவரிடமும் தான் எப்படி பக்திவேதாந்த சுவாமியை சந்தித்தோம் என்றும் எப்படி அவர் திடீர் என்று தன் முன் தோன்றினார் என்றும் எடுத்து கூறினார். இருவரும் எப்படி ஒன்றாக நின்று பேசினோம், எப்படி சுவாமி அவருடைய விலாசத்தை சொல்லி தான் நடத்தும் பகவத்கீதை வகுப்புக்கு நண்பர்களுடன் வருமாறு சொன்னதையும் கூறினார். வெதுவெதுப்பான கோடைக்கால மாலை ஸ்டோர் ஃப்ரண்டில் பின்பக்க ஜன்னல்களும் முன்கதவும் முழுவதாக திறக்கப்பட்டிருந்தது. இளைஞர்கள் 10-15 பேர்கள் தரையில் உட்கார்ந்திருந்தார்கள். இவர்களின் பலர் கருப்பு ஜீன்ஸ் போன்ற பேண்ட்டும் கட்டம் போட்ட ஸ்போர்ட்ஸ் டிஷர்ட்டும் அணிந்திருந்தனர். வாசலில் அவர்கள் அழுத்துவிட்டு தேய்ந்து போன செருப்புகள் கிடந்தன. இதில் 3/4 பேர் லோயர் ஈஸ்ட் சைட்டை சேர்ந்தவர்கள். சுவாமியின் இடது பக்கத்திலேயே இருந்ததால் அவர்களில் யாரும் அங்கு வருவதற்கு கஷ்டம் ஒன்றும் படவில்லை. சுவாமியிடம் பக்கத்திலேயே இருந்ததால் அவர்களில் யாரும் அங்கு வருவதற்கு கஷ்டம் ஒன்றும் படவில்லை. அறை என்னவோ வெறுமையாகத்தான் காட்சி அளித்தது. படங்களோ தரை கம்பளமோ ஏன் ஒரு நாற்காலி கூட அங்கு இல்லை. 2-3 பாய்கள் மட்டுமே விரிக்கப்பட்டு இருந்தது. அறையின் கூரையில் மத்தியில் இருந்து ஒரே ஒரு மின்விளக்கு தொங்கிக் கொண்டிருந்தது. மணி சுமார் 7 இருக்கும். பக்கவாட்டில் இருக்கும் கதவை திறந்து கொண்டு சுவாமி திடீரென அறையில் பிரவேசித்தார். அவர் உடம்பில் மேல் பாகத்தை காவி நிற மேல் துண்டால் குறுக்காக சுற்றி மறைத்திருந்தார். அவரது சிறிது பழுப்பு கலந்த தங்க நிற உடலும் குடிமை தவிர சவரம் செய்யப்பட்ட தலையும் நீண்ட மடல்களை உடைய காதுகளும் ஆழ்ந்த சிந்தனை கலந்த முகமும் தியானத்தில் இருக்கும் புத்தரை நினைவுபடுத்தியது. அவர் வயதானவராக இருந்தாலும் நிமிர்ந்த தோற்றத்துடன் பளபளப்பாகவும் புத்துணர்வுடனும் இருந்தார். அவரது நெற்றியில் பிருந்தாவன வைஷ்ணவர்கள் அணியும் திலகம் இடப்பட்டிருந்தது. உள்ளே வந்ததும் தாடி வைத்து கொண்டிருந்த ஹோவர்ட்டை அடையாளம் கண்டு கொண்ட சுவாமி, உன்னுடைய நண்பர்களை அழைத்து வந்திருக்கிறாயா என்று புன்னகையுடன் கேட்டார். அழைத்து வந்திருக்கிறேன் என்று ஹோவர்ட் கூற சுவாமி நல்லது என்றார். பக்திவேதாந்த சுவாமி தன் வெள்ளை
நிற காலணியை கழற்றிவிட்டு குழிமீர் போரை பார்த்தபடி ஒரு மெல்லிய பாயில் உட்கார்ந்தார். எல்லோரையும் உட்கார சொல்லிவிட்டு பல ஜோடி ஜால்ராக்களை அவர்களுக்கு கொடுத்து அது எப்படி தாளம் தவறாமல் வாசிப்பது என்பதை சுருக்கமாக செய்து காட்டினார். பிறகு ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்று பாட ஆரம்பித்தார். தான் ஒரு முறை ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை பாடுவேன், அதை நீங்கள் திருப்பி பாட வேண்டும். இப்படி நாம் இந்த மந்திரத்தை மாற்றி மாற்றி பாட வேண்டும் என்று கூறினார் சுவாமி. அங்கிருந்த சிலருக்கு ஹரே கிருஷ்ண மந்திரம் ஏற்கனவே பரிச்சயமானது தான். புதிதாக சேர்ந்தவர்கள் முதலில் சிறிது தயக்கம் காட்டினாலும் போக போக அவருடன் சேர்ந்து மந்திரத்தை நன்றாக பாட ஆரம்பித்தார்கள். கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் சுவாமி பாட தொடர்ந்து எல்லோரும் ஹரே கிருஷ்ண மந்திரத்தை நன்கு உச்சரித்து பாடலானார்கள். சுவாமியின் கணீரென்ற குரலும் ஜால்ராவின் ஒளியும் சேர்ந்த கீர்த்தனை கேட்டவுடனே இது ஒரு அற்புதமான ஒன்றாக இருக்கப் போகிறது என்று உணர்ந்தார்கள். தங்களுடைய மனங்களை மந்திரத்துக்கு முழுவதுமாக அர்ப்பணித்து அதை ஜெபிப்பதில் பாடுவதில் ஏற்படும் அனுபவத்தின் எல்லையை எட்டி பிடிப்பது என்ற உணர்வுடன் செயல்பட்டார்கள். இவர்கள் நிறைய பேர் ஏற்கனவே இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்திற்கு பகவத்கீதை மற்றும் உபனிஷத்துக்களுக்கும் தங்கள் மனதில் சம்பந்தப்படுத்தி பார்த்தார்கள். இந்த இந்திய மந்திரம் எதுவானாலும் சரி, அதனிடம் சரணடைய முடிவு செய்துவிட்டார்கள். இந்த மந்திரத்தின் ஒளி அலைகள் தடையில்லாமல் வரட்டும், எங்களை உயர உயர தூக்கி கொண்டு போகட்டும் என்று எண்ணினார்கள். ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்வதற்கு எளிமையாகவும் யதார்த்தமாகவும் இருந்தது. இனிமையான அந்த மந்திரம் யாருக்கும் எந்தவித துன்பமோ தொந்தரவோ கொடுக்கும்படியானதாக தோன்றவில்லை. மொத்தத்தில் அது ஒரு மிக மிக அற்புதமான விசேஷமான ஒன்று. பக்திவேதாந்த சுவாமி தன்னுள் எழுந்த பரவசத்தோடு மந்திரத்தை பாடிக்கொண்டு தன்முன் உட்கார்ந்து கொண்டிருந்த பலதரப்பட்ட இளைஞர்களை நோக்கினார். அவருக்கு இந்த புதிய இடத்தில் தன் இயக்கம் தொடங்க துவங்கிவிட்டது என்று பட்டது. ஜால்ராவின் ஒளியோடு அவர் பாட அதை கூட்டம் மேன்மேலும் உற்சாகத்துடன் திரும்பி பாடியது. அந்த அறை ஹரே கிருஷ்ண மந்திரத்தின் திவ்ய ஒளி அலைகளில் மிதக்க ஆரம்பித்து விட்டது. அக்கம் பக்கத்தில் சிலர் வெறுப்படைந்தார்கள். ஆனால் குழந்தைகள் மந்திரத்தின் ஒளியால் இழுக்கப்பட்டு வாசல் படியிலும் ஜன்னலுக்கு வெளியேயும் வந்து நின்று பார்க்கலானார்கள். பொழுது சாய்ந்தது. அகமதில் சலிப்பு, ஆனால் பசங்களாம் வந்து நின்று பார்த்துட்டான் ஹரே கிருஷ்ணா மந்திரத்துக்கு. அவர்களுக்கு அந்த மந்திரம் வேறு உலகத்திலிருந்து வந்தது போல் தோன்றினாலும் சுவாமி இந்த மந்திரத்தினால் கடவுளை புகழ்ந்து துதிக்கிறார் என்பது புரிந்தது. இது ராக் மற்றும் ஜாஸ் மியூசிக் போன்ற கூத்து இல்லை என்றும் உணர்ந்தார்கள். சுவாமி ஒரு தெய்வீகமானவர், மக்களிடையே தெய்வ உணர்வை ஏற்படுத்தவே இதை செய்கிறார் என்றும் அவர்களுக்கு புரிந்தது. ஒரு வயதான இந்திய சுவாமி ஒரு புராதன மந்திரத்தை உச்சரித்து மிருதங்கத்துடனும் ஜால்ராவுடனும் சேர்ந்து பாடுவதும், அதை அறை முழுவதும் உட்கார்ந்து கொண்டு அமெரிக்க ஹிப்பி இளைஞர்கள் திரும்பி பாடுவதும் வெளியிலிருந்து பார்ப்பதற்கு விசித்திரமாக தோன்றியது. பக்திவேதாந்த சுவாமி தொடர்ந்து பாடினார். தலையை நிமிர்த்தி பின்பக்கம் சிறிது சாய்த்த வண்ணம் அவரது உடல் உணர்ச்சியினால் வேகமாக நடுங்க தொடர்ந்து பாடினார். பக்தியில் மூழ்கிய வண்ணமாக தன்னம்பிக்கையுடன் மந்திரத்தை பாடினார். மற்றவர்கள் திரும்ப பாடினார்கள். மேலும் மேலும் சாலையில் போய்க் கொண்டிருந்தவர்கள் மந்திரத்தின் ஒளியால் இழுக்கப்பட்டு வாசல் படிகளில் வந்து நிற்க ஆரம்பித்து விட்டார்கள். இவர்களில் சிலர் கேலி செய்தனர். ஆனால் ஹரே கிருஷ்ண மந்திரம் மேலும் மேலும் பலமாக பாடப்பட்டது. ஹரே கிருஷ்ண மந்திர பஜனையில் கார்களின் ஹார்ன்கள் கூட சக்தி இழந்து எங்கோ கேட்டது போல் பலமிழந்து விட்டது. கார்கள் மற்றும் லாரிகளின் என்ஜின்களின் உருமல்கள் பஜனைக்கு இடையில் காதில் விழவே இல்லை. மங்களான விளக்கொலியில் அந்த சின்ன அறையில் கூடியிருந்த அவர்கள் பக்திவேதாந்த சுவாமியின் தலைமையில் மேன்மேலும் ஊக்கத்துடன் பாடினார்கள். தயக்கம், பலவீனம் ஆகியவற்றோடு முதலில் ஆரம்பித்த அவர்கள் எல்லோரும் ஒரே குரலுடன் தயக்கமில்லாமல் உற்சாகத்துடன் பாடும் நிலையை விரைவில் எட்டினார்கள். கைகளை தட்டியவாறு தங்களிடம் இருந்த சக்தி எல்லாம் மந்திர உச்சரிப்பில் செலுத்தி பாடினார்கள். கீத்தும் ஹோவர்டும் கல்கத்தாவில் கீர்த்தனையை பார்த்தும் கேட்டும் இருக்கிறார்கள். ஆனால் அப்போது அவர்கள் தூர நின்று வேடிக்கை பார்த்தவர்கள். லோயர் ஈஸ்ட் சைடின் மத்தியில் ஒரு உண்மையான சுவாமி தலைமையை தாங்க அங்கு நடந்த கீர்த்தனை தனிச்சிறப்பாக இருந்தது. பிரபுபாதா இப்போது கீர்த்தனையை நிறுத்தினார். ஜட உலக சூழ்நிலையை வெகு தூரத்தில் நிறுத்திய
கீர்த்தனை நின்றவுடன் லோயரிஸ்ட் சைடு சூழ்நிலை மறுபடியும் ஓடி வந்து அறையை சூழ்ந்து கொண்டது. வாசலில் நின்று கொண்டிருந்த குழந்தைகளின் சிரிப்பும் பேச்சும் சாலையில் ஓடிக்கொண்டிருந்த வாகனங்களின் ஒலிகளும் மறுபடியும் கேட்க ஆரம்பித்து விட்டது. பக்கத்து அப்பார்ட்மெண்ட்டில் இருந்து கூச்சலை நிறுத்தப் போகிறீர்களா இல்லையா என்று யாரோ கத்துவது கேட்டது. மணி ஏழரை. அரை மணி நேரம் போவது தெரியாமல் போய்விட்டது. அடுத்து வந்த அவரது விரிவுரை அடிப்படை சம்பந்தமாக இருந்தாலும் தத்துவம் நிறைந்ததாக இருந்தது. சிலரால் அவர் சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. வெறுவென்று எழுந்து காலணியை மாட்டிக்கொண்டு வெளியே போய்விட்டார்கள். சிலர் பாட்டு முடிந்து விட்டது என்று உணர்ந்தவுடன் வெளியேறிவிட்டார்கள். பௌரியில் அவர் நடத்தும் வகுப்புக்கு வந்தவர்கள் மட்டும் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். மோட் தெருவிலிருந்து வரும் பையனும் இருந்தான். இவர்கள் எல்லோரும் பயபக்தியுடன் ஒரு குரு கிடைப்பாரா என்று காத்திருப்பவர்கள். இவர்களில் பலர் பகவத்கீதையை படித்தவர்களாக இருந்தும் அப்படி படித்ததில் தங்களுக்கு ஒன்றும் புரியவில்லை என்பதை ஒத்துக்கொள்ள வெட்கப்படவில்லை. கோடை விடுமுறையானதால் சதா தெருவில் கூச்சலிட்டு விளையாடி கொண்டிருக்கும் குழந்தைகள், பக்கத்து வீடுகளில் ஒன்றில் குறைத்து கொண்டிருக்கும் பெரிய நாய், போக்குவரத்தின் ஒலிகள், ஜன்னல்களுக்கு வெளியே விளையாடும் பெண் குழந்தைகளின் அலறல்கள், இவை யாவும் சுவாமியின் விரிவுரையை மிகவும் பாதித்தது. இவ்வளவு இருந்த போதிலும் அவர் கதவுகளை மூட அனுமதிக்கவில்லை. அவைகளை மூடினால் ஏன் மூடியிருக்கிறது, திறந்து விடுங்கள், அப்போதுதான் மக்கள் உள்ளே வர முடியும் என்று கூறுவார். 4 பக்கங்களிலிருந்து வரும் பல்வேறு ஒலி கூச்சல் போன்றவைகளை சட்டை செய்யாமல் விரிவுரையை தொடர்ந்து நடத்துவார். ஒரு பக்கம் சுவாமி சம்ஸ்கிருத மேற்கோள்களுடன் அருகில் உள்ளவர்கள் கவனத்தை தன்னிடம் பிடித்து நிறுத்தியவாறு பேசிக்கொண்டிருப்பார். மறுபக்கம் பல்வேறு தொந்தரவான கூச்சலும் ஒலியும் அவர் குரலுக்கு போட்டியாக இருக்கும். நாயின் குறைப்பு, கட்டிடத்தையே ஆட்டும்படியான பெண் குழந்தைகளின் அலறல்கள், இங்கிருந்து வெளியே போ என்று யாரோ ஒருவரின் கத்தல், ஒரு ஆள் வந்து குழந்தைகளை எல்லாம் துரத்துகிறார், ஆனால் என்ன பிரயோஜனம், அவைகள் திரும்ப ஓடி வந்துவிடும். இந்த குழந்தைகள் எல்லாம் அந்த தெருவில் குடியிருப்பவரின் குழந்தைகள் ஆயிற்றே. அவைகள் மட்டுமின்றி அண்டை வீட்டில் இருக்கும் அந்த பெரிய நாய் சதா குறைத்து கொண்டே இருந்தது. பிறகு மோட்டார்கள், யார் அவைகளை நிறுத்த முடியும்? பிரபுபாதா கிருஷ்ணரின் வருகை மற்றும் போக்கை பற்றி கூறுகையில் இந்த கார்களை உதாரணம் காட்டுவார். கார் நம் முன் வரும்போது நம் கண்முன் வருவதற்கு முன் இல்லை என்றோ அல்லது அது நம் கண்களை விட்டு மறையும் போது அது இல்லாமல் போய்விடுகிறது என்றோ நினைப்பதில்லை. இதுபோலத்தான் கிருஷ்ணர் ஒரு லோகம் விட்டு மறுலோகம் செல்கிறார். இதனால் நம் பூமியை விட்டு அவர் போன பிறகு அவர் இல்லை என்று கூறுவது அறியாமை. அவர் மறைவது போல தோன்றினாலும் பல்லாயிரக்கணக்கான கிரகங்களில் அவர் தொடர்ந்து மறுநாள் தோன்றிக்கொண்டே இருக்கிறார். சுவாமி பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கிடையேயும் கார்களின் இரைச்சல் கேட்டுக்கொண்டே இருந்தது. வாசலில் காலடி எடுத்து வைத்தால் போதும், கார்களின் பின்புறத்திலிருந்து வரும் கார்பன் மோனாக்சைடு புகையும் கரித்தூள்களும் டயர்கள் சாலையில் ஏற்படுத்தும் ஒளியும் தாங்க முடியாது. பல்லாயிரக்கணக்கான முனிவர்கள் கூடி கிருஷ்ணரை பற்றி உரையாடும் யமுனை ஆற்றங்கரை எங்கே? 2வது அவென்யூ எங்கே? சுவாமி எவ்வளவு தூரம் வந்துள்ளார்? அவரது பேச்சை கேட்க வேண்டியவர்கள் இங்கு நிறைய பேர்கள் இருக்கிறார்கள். அதனால்தான் அவர் 2வது அவென்யூவின் போக்குவரத்து என்னும் ஓயாத ஆற்றங்கரையில் கிருஷ்ணர் பற்றிய காலத்தினால் பாதிக்கப்பட முடியாத செய்திகளை எடுத்து சொல்ல வந்து அமர்ந்துள்ளார். இப்போதும் இந்த இடத்திலும் அவர் வலியுறுத்தி சொல்வது இதுதான்: நீ கிருஷ்ணருக்கு எதை செய்தாலும் அது எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் அது என்றென்றும் உனக்கு நல்லது. பௌரியிலும் அதற்கு முன் அகர்வால் வீட்டில் சொன்னதை காட்டிலும் தன் முன் அமர்ந்து இருந்தவர்களை கிருஷ்ண உணர்வை முழுவதாக ஏற்றுக்கொள்ளுமாறு வற்புறுத்தி கேட்டுக்கொண்டார் சுவாமி. இதற்கு முன்னால் ஒரு மனிதன் என்ன செய்தான் என்பதை பற்றி அக்கறை இல்லை. என்ன பாவங்கள் வேண்டுமானாலும் செய்திருக்கலாம். ஏனென்றால் யாரும் எடுத்தவுடனேயே மாசற்றவனாக இருக்க முடியாது.
ஆனால் அவன் கிருஷ்ணருக்கு பணிவிடை செய்வதில் தன்னை அர்ப்பணித்துக் கொள்வானாயின் உள்ளும் புறமும் சுத்தமாக்கப்படுவது உறுதி. இதை சொல்லிக் கொண்டிருக்கும் போது பௌரியை சேர்ந்த ஒரு ஹிப்பி விசிலடித்து கொண்டும் கத்தி கொண்டும் உள்ளே நுழைகிறான். பிரபுபாதா அவனை தொந்தரவு செய்யாமல் உட்காரும்படி சொல்ல அவன் போதையில் ஏதோ உளறுகிறான். நரைத்தலை தாடியுடன் அழுக்கு துணி அணிந்து கொண்டு அவன் நுழைந்ததும் அறை முழுவதும் நாற்றம் பரவுகிறது. ஆனால் வந்தவன் விருட்டென்று திரும்பி தடுமாறி கொண்டே வெளியே போய் மறைந்து விடுகிறான். பக்திவேதாந்த சுவாமி தனக்குள் ஒரு முறை சிரித்து கொண்டு விரிவுரையை தொடர்கிறார். சிறிது நேரத்திற்கு எல்லாம் போன குடிகாரன் திரும்பி வருகிறான். இம்முறை அவன் கையில் எதையோ கொண்டு வந்திருக்கிறான். தள்ளாடியபடி அறையின் பின்பக்கத்தை, அதாவது சுவாமி உட்கார்ந்து கொண்டிருக்கும் இடம் வரை வந்து அருகில் இருக்கும் பாத்ரூம் கதவை திறந்து அதனுள் 2 டாய்லெட் பேப்பர் சுருளை வைத்து கதவை மறுபடியும் மூடி வாஷ்பேஷனிடம் வந்து அங்கு சில பேப்பர் டவல்களை வைத்துவிட்டு திரும்பி சுவாமியையும் வகுப்பில் இருப்பவர்களையும் திரும்பி பார்க்கிறான். குடிகாரனுக்கு நன்றி கூறியபடி சுவாமி சிரிக்கிறார். குடிகாரன் வெளியே போய்விடுகிறான். சுவாமி தன் முன் அமர்ந்து இருப்பவர்களிடம் கூறுகிறார், நீங்களே பார்த்தீர்கள், இந்த ஆள் சுயநிலையில் இல்லாத போதும் நாமும் ஏதாவது செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும் என்று பேப்பர் டவலையும் டாய்லெட் பேப்பர் சுருள்களையும் கொடுத்துவிட்டு போகிறான். பணிவிடை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இயற்கையாக மனதில் ஏற்படுகிறது. அறையில் உட்கார்ந்து கொண்டிருக்கும் இளைஞர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்கிறார்கள். இதெல்லாம் அற்புதமாக இல்லை. முதலில் அருமையான பஜனை, புத்தரை போல் தோற்றமளிக்கும் சுவாமியின் பாட்டு, பிறகு கிருஷ்ணரை பற்றி அவரது பேச்சு, எல்லாவற்றிற்கும் மேலாக கடைசியில் இந்த குடிகாரனின் வரவும் செய்கையும், அதற்கு சுவாமி அளித்த அருமையான விளக்கமும். சுவாமி எவ்வளவு சாந்தமாக காட்சியளிக்கிறார். எதை பற்றியும் பயமோ கவலையோ கொள்ளாமல் கிருஷ்ணரை பற்றியும் ஆத்மாவை பற்றியும், எல்லாரும் அந்த குடிகாரன் உட்பட எங்கனம் சாதுக்கள் ஆவது என்பது பற்றியும் எப்படி அருமையாக பேசுகிறார். 1 மணி நேரம் கழித்து சுவாமி கேள்விகளுக்கு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். பிறகு பிரபுபாதா இன்னொரு கீர்த்தனையை ஆரம்பிக்கிறார். உடனே மற்ற எல்லா சத்தமும் ஓடி ஒளிந்து கொள்கிறது. பக்திவேதாந்த சுவாமி இனிய குரலில் பாட தொடர்ந்து கூடியிருந்தவர்கள் ஹரே கிருஷ்ண மந்திரத்தை தாங்களும் உச்சரித்து பாடினார்கள். இப்படி பஜன் அரை மணி நேரம் நடந்தது. பிறகு ஒரு பையன் சுவாமியிடம் ஒரு ஆப்பிள் பழம், ஒரு பாத்திரம் மற்றும் கத்தி ஆகியவைகளை கொண்டு வந்து தருகிறான். சுவாமி பழத்தை துண்டு துண்டாக நறுக்குகிறார். நறுக்கிய துண்டில் ஒன்றை தான் எடுத்து கொண்டு மீதத்தை கூட்டத்தில் இருப்பவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்குமாறு கூறுகிறார். விரல்கள் உதட்டில் படாதவாறு தலையை சாய்த்து ஆப்பிள் துண்டை வாயில் போட்டு மெல்கிறார் சுவாமி. கூட்டத்தில் இருந்தவர்களும் தங்களுக்கு கிடைத்த துண்டை சாப்பிடுகிறார்கள். அவர்கள் பார்த்து கொண்டு இருக்கையில் சுவாமி எழுந்து செருப்பு அணிந்து கொண்டு பக்கவாட்டு கதவு வழியாக வெளியே செல்கிறார். இஸ்கான் இதுதான் நமது சொசைட்டியின் பெயர் என்றார். பக்திவேதாந்த சுவாமி சிரித்து கொண்டே இஸ்கானை சட்டபூர்வமாக அமைக்க வேண்டிய வேலைகளை பௌரியில் இருந்தபடியே துவக்கினார். இதற்கு முன்னமே அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் பற்றி அவர் பேசுவார். பத்திரிகைகளிலும் அவர் இந்தியாவுக்கு எழுதிய கடிதங்களிலும் இயக்கத்தின் பெயர் சொல்லப்பட்டிருந்தது. பக்திவேதாந்த சுவாமியின் நண்பர் ஒருவர் பெயரை இன்டர்நேஷ்னல் சொசைட்டி ஃபார் காட் கான்ஷியஸ்னஸ் என்று மாற்றியமைத்தால் மேற்கத்திய நாட்டில் உள்ளவர்களுக்கு புரியும்படியாக இருக்கும் என்று கூறினார். இதற்கு பிரபுபாதா ஒத்துக்கொள்ளவில்லை. காட் என்பது குறிப்பிடப்படாத ஒரு வார்த்தை. ஆனால் கிருஷ்ணா சரியான விஞ்ஞானபூர்வமான வார்த்தை. அதாவது கடவுள் உணர்வு என்பது ஆன்மீக முறையில் பலவீனமானதும் எதையும் சுட்டி குறிக்காததுமான வாக்கியம். பலவீனமான வாக்கியம் கடவுள்ன்ற உணர்வு. அதை வச்சு நிறைய பேர் தப்பா எந்த வழியும் பயன்படுத்துகிறோம். அதாவது கடவுள் உணர்வு என்பது ஆன்மீக முறையில் பலவீனமானதும் எதையும் சுட்டி குறிக்காததுமான வாக்கியம்.
ஆனால் கிருஷ்ண உணர்வு என்பது கிருஷ்ணரை சுட்டி குறிக்கும் ஒரு சொல். மேற்கத்தியவர்களுக்கு கிருஷ்ணர் தான் கடவுள் என்று தெரிந்திராவிட்டால் அவர்களுக்கு இஸ்கான் அதை கிருஷ்ணரின் மேன்மையை புகழை உலகில் உள்ள ஒவ்வொரு கிராமம் மற்றும் நகரங்களிலும் பரப்புவதன் மூலம் உணர்த்தும். 16ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஸ்ரீ ரூப கோஸ்வாமியின் பத்யாவளி என்ற புத்தகத்தில் இருந்த கிருஷ்ண பக்தி ரசாபாவிதா என்ற வரியைத்தான் பக்திவேதாந்த சுவாமி ஆங்கிலத்தில் கிருஷ்ண கான்சியஸ்னஸ் என்று அமைத்தார். பக்தியுடன் கிருஷ்ணருக்கு சேவை செய்து அதில் உண்டாகும் சுவை தன்னை முழுவதும் அடையுமாறு செய்தல் என்பது இதன் பொருள். இஸ்கான் துவங்குவதற்கான 7 நோக்கங்களை படித்தோமானால் பக்திவேதாந்த சுவாமியின் எண்ணங்கள் அவைகளில் பிரதிபலிப்பதை பார்க்கலாம். 1954 அவர் ஜான்சியில் லீக் ஆஃப் டிவோட்டீஸ் என்ற இயக்கத்தை தொடங்க என்னென்ன காரணங்கள் குறிப்பிட்டிருந்தாரோ அதேதான் இந்த 7 குறிக்கோள்கள். அப்போது அவர் எடுத்த முயற்சி தோல்வியடைந்த போதும் குறிக்கோள்களை அவர் மாற்றிக்கொள்ளவில்லை. சுவாமி எங்கிருந்தாலும் அவருடைய கீர்த்தனை மற்றும் பேச்சு இவைகளாலும் எல்லோரும் ஸ்டோர் ஃப்ரண்ட்டை கோவில் என்று அழைக்க ஆரம்பித்தார்கள். இருப்பினும் அந்த அறை வெறுமையாகவும் அலங்காரமற்றதாகவும் இருந்தது. அதை அலங்கரிக்க வேண்டும் என்று மோட்தெரு பையன்களுக்கு திடீரென்று யோசனை தோன்றியது. ஹோவர்டு கீத்தும் வாலியும் சுவாமி சாயங்காலம் கீர்த்தனைக்கு வரும்போது அவரை திகைக்க வைக்க வேண்டும் என்று திட்டம் ஒன்று போட்டனர். வாலி தங்களுடைய அப்பார்ட்மெண்ட்டிலிருந்து திரைகளை எடுத்து சலவைக்கு போட்டு புதிய சாயமும் செய்து எடுத்து வந்தார். மோட்தெரு அப்பார்ட்மெண்ட்டில் அவர்கள் வைத்திருந்த படங்கள் போஸ்டர்கள் இந்தியாவிலிருந்து கொண்டு வந்திருந்த பட்டு நூலினால் ஆன படங்கள், கற்பூர தட்டு மற்றும் பல வகையான சித்திர சிலைகள் இவைகளை எல்லாம் திரட்டி எடுத்துக்கொண்டு மேட்ச்லெஸ் கிஃப்ட்டுக்கு வந்தார்கள். ஸ்டோர் ஃப்ரண்ட் அறையில் அவர்கள் மரத்தாலான ஒரு மேஜையை சுவாமி உட்கார்வதற்கென அமைத்து அதை வெல்வெட் துணியால் மறைத்து அழகுபடுத்தினார்கள். இந்த மேடைக்கு பின்புறம் 2 பக்கம் இருந்த 2 ஜன்னல்களிலும் ஊதா நிற திரைகளை அமைத்தார்கள். சுவாமிக்கு அமைத்த ஆசனத்தின் மேல் சுவரில் ஜேம்ஸ் கிரீன் என்பவர் வரைந்த ராதாகிருஷ்ணரின் படத்தை மாட்டினார்கள். சுவாமி தன் பாகவதத்தின் அட்டையில் இருந்த ராதாகிருஷ்ணரின் படத்தை காட்டி அதைப்போல் ஜேம்ஸை வரையும்படி சொன்ன படம் அது. படம் காப்பி அடித்தது போல் இருந்தாலும் லோயர் ஈஸ்டிலிருந்து அடிக்கடி கோயிலுக்கு வரும் எல்லாரும் அதை அழகானது என்றும் ஒரு சாதனை என்றும் வர்ணித்தார்கள். கீத்துக்கும் ஹோவர்டுக்கும் தாங்கள் கொண்டு வந்திருந்த இந்திய படங்களை சுவாமி ஆமோதிப்பார் என்று அவ்வளவு நம்பிக்கை இல்லையாதலால் அவைகளை சுவாமியில் கண்களில் படாதவாறு வாயில் பக்கம் மாட்டினார்கள். இவைகளில் ஒன்று ஹனுமான் குன்று ஒன்றை தூக்கி கொண்டு வானத்தில் பறப்பது போன்ற படம். அவர்களுக்கு ஹனுமான் யார் என்று ஊகிக்க முடியவில்லை. அவர்கள் ஹனுமானை ஒரு பூனை என்று கூட எண்ணினார்கள். ஹனுமானின் மேலுதலின் தோற்றம் அவர்களை இப்படி என்ன செய்தது. இன்னொரு படம் 6 கைகளை உடைய ஒருவரின் படம். பச்சை வண்ணத்தில் வில்லை ஏந்தியவாறு 2 கரங்கள், நீல நிறத்தில் புல்லாங்குழலை ஏந்தியவாறு இன்னொரு ஜோடி கரங்கள், பொன்னிறத்திலான 3வது ஜோடி கரங்களில் ஒன்று கமண்டலத்தையும் மற்றொன்று தடியையும் ஏந்தியவாறு இருந்தது. மத்தியானத்திற்குள் திரைகளை தொங்கவிட்டு படங்களை எல்லாம் மாட்டி மற்றும் பிரபுபாதா உட்காருவதற்காக தயாரிக்கப்பட்ட மேடையை மலர்களாலும் மெழுகுவர்த்திகளாலும் அலங்கரித்து விட்டனர். யாரோ ஒருவர் பிரபுபாதா உட்காருவதற்கு மெத்தை மற்றும் சாய்ந்து கொள்ள தலையணை கொண்டு வந்து கொடுத்தார். சுவாமியின் நண்பர்களில் ஒருவர் தனது தாத்தா விட்டு சென்ற கம்பளம் ஒன்றை கொண்டு வந்து தரையில் விரித்து அழகுபடுத்தினார். இலவச பிரசாதம் சாப்பிடுவதில் மட்டுமே நாட்டம் உடையவர்கள் என்று பெயர் போன ரேபல் மற்றும் டான் என்ற 2 ஹிப்பிகள் கூட அறையை அலங்கரிப்பதில் மற்றவருடன் சேர்ந்து கொண்டனர். இத்தனை ஏற்பாடுகளையும் சுவாமிக்கு கடைசி நிமிடம் வரை தெரியாதவாறு சாமர்த்தியமாக பார்த்து கொண்டனர். சுவாமியை திடீரென்று திகைக்க வைக்க வேண்டும் என்பதுதானே அவருடைய திட்டம். அறையில் நுழைந்தவுடன் சுவாமி அவர்கள் செய்ததை எல்லாம் எப்படி வரவேற்கிறார் என்று அறிய ஆவலாக காத்திருந்தனர். அன்று மாலை கீர்த்தனை செய்வதற்கு அறைக்குள் நுழைந்த பிரபுபாதா அறையின் அலங்காரத்தையும் மாற்றத்தையும் பார்த்து தனது புருவங்களை உயர்த்தி தன் திருப்தியையும் ஆமோதிப்பையும் தெரியப்படுத்தினார்.
அறையை சுற்றி நோட்டமிட்டவாறு சந்தேகமே இல்லை, நீங்கள் முன்னேறுகிறீர்கள் என்றார். பிறகு முகத்தில் ஒரு பரந்த புன்னகையை தவழவிட்டவாறு, இதுதான் கிருஷ்ண உணர்வு என்பது என்றார். அவருடைய திகைப்பும் சந்தோஷமும் தங்கள் உழைப்புக்கு கிடைத்த வெகுமதியாக நினைத்து அறையை அலங்கரிப்பதில் பங்கு கொண்ட அனைவரும் சந்தோஷப்பட்டனர். பிறகு பிரபுபாதா அவருக்கென்று அமைக்கப்பட்ட மேடையில் ஏறி உட்கார்ந்தார். அவர் மேடையில் ஏறும்போது மேடை ஸ்திரமாக இருக்க வேண்டுமே என்று அதை அமைத்த பக்தர்கள் வேண்டிக் கொண்டனர். மேடையில் உட்கார்ந்த வண்ணம் பக்தர்களையும் அலங்காரத்தையும் ஒரு முறை நோக்கினார். பிரபுபாதா அவருடைய உழைப்பு சுவாமியை சந்தோஷப்படுத்தியது உண்மைதான். ஆனால் மேடையில் உட்கார்ந்ததும் சுவாமியின் முகபாவம் மாறி சிறிது கடுமையாக தோன்றியது. முதலில் சந்தோஷத்துடன் ஒருவர் பார்த்து கொண்டார்கள். முகங்களில் இப்போது கலவரம் குடிகொண்டது. சுவாமியின் கடுமையான முகத்தோற்றத்தை கண்டவர்கள் சற்று முன் தாங்கள் சந்தோஷப்பட்டது சிறுபிள்ளைத்தனமானது என்று நினைத்தார்கள். அவருடைய தோற்றத்தை பிரதிபலிப்பது போல அங்கு உட்கார்ந்தார்கள். முகங்களும் உறைந்து போனது. சுவாமி ஜால்ராக்களை கையில் எடுத்துக்கொண்டு லேசான புன்னகையை காட்டின போதுதான் அவருடைய இதயங்கள் சற்று லேசானது. கோயில் என்று அழைக்கப்பட்ட அந்த அறை மிகவும் சிறியதாக ஏற்றத்தாழ்வான தரையை உடையதாக இருந்தது. விளக்கோ மிகவும் மங்களாக இருந்தது. அறை அலங்கரிக்க உபயோகப்பட்ட பொருட்களில் முக்கால்வாசி இந்திய பொருள்களாக இருந்ததால் சுவாமிக்கு ஏற்றவாறு ஒரு தோற்றத்துடன் அந்த அறை காட்சியளித்தது. அப்போது அறையில் நுழைந்தவர்கள் தாங்கள் ஒரு சிறிய கோயிலில் நுழைந்தது போன்ற உணர்வை அடைந்தார்கள். பக்திவேதாந்த சுவாமி தன் எதிரே உட்கார்ந்து இருந்த தன்னை பின்பற்றுபவர்களை ஒரு முறை பார்த்தார். அவர்கள் தனக்கு மரியாதைக்குரிய ஆசனம் அளித்ததையும் அந்த அறையை அழகுபடுத்தியதையும் நினைத்து உள்ளுக்குள் நெகிழ்ந்து போனார். ஒரு பக்தன் கிருஷ்ணருக்காக ஏதாவது ஒன்று செய்வதை பார்ப்பது என்பது அவருக்கு புதியதில்லை. ஆனால் இன்று அவர் பார்த்தது முற்றிலும் புதியது. பிஞ்சு செடியின் தோட்டக்காரன் என்ற முறையில் பார்த்தவர். கிருஷ்ணரின் கருணை எண்ணி மனமுருகி போனார். சுவர்களில் தொங்கிய படங்களை பார்த்தவர், நாளை எவை நல்லவை என்று கூறுகிறேன் என்றார். மறுநாள் சொன்னது போல் தன் அப்பார்ட்மெண்ட்டிலிருந்து இறங்கி வந்து மாட்டியிருந்த படங்களை பார்வையிட்டார் சுவாமி. ஒரு ஆண் பேரிகை அடிக்க அதற்கு ஒரு பெண் நாட்டியம் ஆடுவது போன்ற படத்தை பார்த்து இது பரவாயில்லை என்றார். ஆனால் மற்றொரு பெண்ணின் படத்தை பார்த்து இது வேண்டாம் என்று விடுங்கள், இது வேண்டாம் எடுத்து விடுங்கள் என்றார். பிறகு ஹோவர்ட், கீத் மற்றும் வாலி கவலையுடன் பின்தொடர சுவாமி கோயிலில் பின்புறம் சென்றார். 6 கைகள் உடைய ஒருவரின் படத்திற்கு அருகில் அவர் வந்ததும் அருமையான படம் என்றார். யார் இது? வாலி பிரபுபாதாவை கேட்டார். இதுதான் சைதன்ய மகாபிரபு என்றார் சுவாமி. அவருக்கு ஏன் 6 கைகள்? ஏனென்றால் தானே ராமரும் கிருஷ்ணரும் என்று உலகத்துக்கு உணர்த்த சைதன்ய மகாபிரபு காட்டிய தோற்றம் இது. இவை 2 ராமரின் கைகள், இவைகள் 2 கிருஷ்ணரின் கைகள். மற்ற 2 கைகள் கீத் கேட்டார். அவைகள் ஒரு சன்னியாசியின் கைகள். பிறகு சுவாமி அடுத்த படத்தை நோக்கி போனார். இது மிகவும் அழகான படம் என்றார். இது யார் என்று ஹோவர்ட் கேட்க, இதுதான் ஹனுமான் என்றார் சுவாமி. ஹனுமான் ஒரு பூனையா என்றார் ஹோவர்ட். இல்லை, ஹனுமான் ஒரு குரங்கு என்றார் சுவாமி. ஹனுமான் ராமபிரானின் தலை சிறந்த உண்மையான சேவகன் என்று இராமாயணத்தில் புகழப்படுபவர். கோடிக்கணக்கான இந்தியர்கள் ராமபிரானையும் அவருடைய சேவகன் ஹனுமானையும் பூஜிக்கிறார்கள். இராமாயணத்தை மையமாக கொண்டு நூற்றுக்கணக்கான படங்களும் நாடகங்களும் இந்தியாவில் எடுக்கப்படுகிறது. ஹனுமானை பூனையா என்று கேட்ட இவர்கள் கிருஷ்ணரின் படத்தை காட்டி, இவரை யாரேனும் பார்த்ததுண்டா என்று சுவாமி கேட்க, அதற்கு திருதிருவென்று மொழிக்க, இவர்கள் டவுன் பெண்களை விட அறியாமல் எந்த விதத்திலும் குறைந்தவர்கள் இல்லைதான். இருந்தாலும் இவர்களுக்கும் டவுன் பெண்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருந்தது. இவர்கள் சுவாமிக்கு பணிவிடை செய்கிறார்கள், ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை ஜபிக்கிறார்கள். ஹனுமானை பூனை என்று நினைக்கக்கூடிய வகையில் முட்டாளாக இருந்த போதிலும், எப்படியோ அவர் யார் என்று தெரியாத போதும் சைதன்ய மகாபிரபுவின் படத்தை எடுத்து வந்தவர்கள். இந்த ஜட வாழ்க்கையை வாழ்ந்து சலித்து போனவர்கள், உணவு உழைப்பு என்று நடுத்தர வர்க்கத்தின் சூழலிலிருந்து தப்பி வந்தவர்கள். சுவாமியின் கிருஷ்ண உணர்வு என்ற போதனைக்கு தங்கள் இதய கதவுகளை திறந்தவர்கள்.
அவருடன் தாங்கள் ஏற்படுத்தி கொண்ட உறவில் ஏதோ உன்னதம் மற்றும் மேன்மை இருப்பதை உணர்ந்தவர்கள். பௌரியில் அன்று சுவாமி பகவத்கீதை உரை நடத்தி கொண்டிருக்கையில் திடீரென்று பிரவேசித்து டாய்லெட் பேப்பர் ரோல் ஒன்றை தானமாக தந்துவிட்டு மறைந்த குடிகார பையனை போல மனஸ்திரமில்லாதவர்கள்தான் இவர்கள் என்றாலும் சுவாமிக்கு அவர்களை எல்லாம் கிருஷ்ணர் உள்ளிருந்து வழிநடத்துவதாகத்தான் பட்டது. கிருஷ்ணரின் பெயரை ஜபிப்பதாலும் கிருஷ்ணரை பற்றி கேட்பதாலும் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டதிலிருந்து நல்லதுக்கு மாறுவார்கள் என்று சுவாமிக்கு தெரியும். 1966ஆம் ஆண்டில் கோடை காலம் ஆகஸ்ட் வரை நீடித்தது. பிரபுபாதாவிற்கு உடல்நிலை நன்றாக இருந்தது. இந்த நாட்கள் அவருடைய சந்தோஷமான நாட்கள். நியூயார்க் வாசிகள் கோடையை பற்றி குறைப்பட்டு கொண்டாலும் விருந்தாவனத்தில் கடுமையான வெயிலை அறிந்த பிரபுபாதாவுக்கு நியூயார்க் வெயில் எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தவில்லை. பிரபுபாதா இந்தியாவில் இருப்பது போல் உணர்ந்தார். மேல் சட்டை இல்லாமல் வெளியே போய் வந்தார். அமெரிக்காவுக்கு வருவதற்கு முன் அங்குதான் உருளைக்கிழங்கை மட்டுமே உண்டு வாழ வேண்டி வரும் என்று பயந்த பிரபுபாதா அங்கு வந்த பிறகுதான் இந்தியாவில் சாப்பிட்டு வந்த அதே சாதம், பருப்பு மற்றும் சப்பாத்தி ஆகியவற்றை தனது 3 அடுக்கு பாத்திரத்தில் சமைத்து உண்டு மகிழ்ந்தார். 2வது அவென்யூவிற்கு குடிவந்ததிலிருந்து ஸ்ரீமத் பாகவதத்தை மொழிபெயர்க்கும் வேலையும் ஒழுங்காக நடக்க ஆரம்பித்தது. மேலும் சமைக்கவும், டைப் அடிக்கவும், அவரோடு ஹரே கிருஷ்ணா மந்திரம் ஜபிக்கவும், அவரது உரையை கேட்கவும் கிருஷ்ணர் பல இளைஞர்களை கொண்டு சேர்த்துள்ளார். இப்படி இளைஞர்களால் சூழப்பட்டிருந்தாலும் பிரபுபாதா தனித்த போதனையாளராகவே இருந்தார். தனக்கும் கிருஷ்ணருக்கும் உள்ள நெருக்கமான உறவை எண்ணி மகிழ்ந்தவாறு அவர் தன் மொழிபெயர்ப்பு வேலையை செய்து கொண்டு வந்தார். அவர் தான் ஆரம்பித்துள்ள அகில உலக கிருஷ்ண உணர்வு இயக்கத்தை ஒரு ஆன்மீக குழந்தையாக பாவித்தார். அவரிடம் சந்தேகங்களுடன் வரும் ஏற்கனவே ஹரே கிருஷ்ண மந்திரத்தை ஜபித்து வரும் இளைஞர்களை நடக்க கற்றுக்கொள்ளும் சிறு பிள்ளைகளாக அவர் பாவித்தார். அவர்களை வழிநடத்துவது தனது பொறுப்பு என்று எண்ணினார். அவர்களும் பிரபுபாதாவை தங்களது ஆன்மீக குருவாக பாவித்து ஆரம்பித்து அவர்தான் தங்களை ஆன்மீக வாழ்க்கையில் முன்னின்று நடத்தி வைக்க வேண்டும் என்று நம்பினார்கள். அதுக்காக தானே வந்திருக்காரு. அவர்களால் எடுத்த எடுப்பிலேயே இந்தியாவில் பிராமணர்களும் வைஷ்ணவர்களும் பின்பற்றி வரும் விதிமுறைகளை கடைபிடிக்க முடியாவிட்டாலும் பிரபுபாதா நம்பிக்கை இழக்கவில்லை. ரூபகோஸ்வாமி சொல்லியபடி எப்படியோ ஒருவன் கிருஷ்ண உணர்வை அடைவதுதான் மிகவும் முக்கியம். மக்கள் ஹரே கிருஷ்ண மந்திரத்தை ஜபிக்க வேண்டும், கிருஷ்ணருக்கு சேவை செய்ய வேண்டும், தங்களிடம் என்ன உள்ளதோ அவைகளை கிருஷ்ண சேவையில் ஈடுபடுத்த வேண்டும். வைஷ்ணவ வரலாற்றிலேயே பிரபுபாதா தான் கிருஷ்ண உணர்வின் அடிப்படை கொள்கையை முழுக்க நடைமுறைப்படுத்தியவர். தன்னிடம் வந்த பையன்களை சமைப்பதிலும் டைப் அடிப்பதிலும் ஈடுபடுத்திய போதிலும் பிரபுபாதா தான் பல்வேறு வேலைகளை செய்யாமல் இல்லை. உண்மையாக சேவை செய்ய வேண்டும் என்று ஒரு நபர் வந்தால் பிரபுபாதாவிடம் சவால் விட்டு வாக்குவாதம் நடத்த வேண்டும் என்று 100 பேர் வந்தனர். இவரிடம் சில சமயம் இறைந்து சத்தமிட்டும் முஷ்டியால் மேஜையில் குத்தியும் கிருஷ்ணருக்கு எதிரான அவர்களின் மாயாவாத வாதங்களை கடுமையாக தாக்கி தகர்த்தார். இதையும் அவர் பக்தி சித்தாந்த சரஸ்வதிக்கு தான் செய்யும் சேவையாக கருதினார். தான் அமெரிக்காவுக்கு ஓய்வெடுக்க வரவில்லை என்று அவருக்கு தெரியும். ஒவ்வொரு நாளும் அவரை பின்பற்றுபவர்களும் அவரது வேலையும் அவரை எதிர்பார்ப்பவர்களின் எண்ணிக்கையும் வளர்ந்து கொண்டே வந்தது. அவரால் எவ்வளவு செய்ய முடியும் என்பது கிருஷ்ணரின் இஷ்டத்தை பொறுத்திருந்தது. நான் வயதானவன், எப்போது வேண்டுமானாலும் மறைந்து விடலாம் என்பார் பிரபுபாதா. ஆனால் அவர் இப்போது போய்விட்டால் கிருஷ்ண பக்தி இயக்கமும் மறைந்துவிடும். ஏனென்றால் தற்போது கிருஷ்ண உணர்வு இயக்கம் என்பதே அவர் மட்டும்தான். கிருஷ்ண உணர்வு இயக்கம் என்பதே அவர் மட்டும்தான். மேலும் கீழும் தலையை ஆட்டியவாறு கீர்த்தனையை தலைமை தாங்கி நடத்தும் அவர் உருவம் கோயிலுக்கு பின்பக்கத்தில் உள்ள அறைக்கும் போய் வரும் அவர் உருவம், புன்னகை செய்தவாறு உட்கார்ந்து ஆன்மீக வாழ்க்கையை பற்றி பேசும் அவர் உருவம், இவைகள் இல்லை என்றால் அப்போது கிருஷ்ண உணர்வு இயக்கம் ஏது? பிஞ்சான கிருஷ்ண உணர்வு இயக்கத்தை தாங்கி வழிநடத்தும் ஒரே நபர் அவர்தான். ஒரு நாள் இரவு பிரபுபாதா தான் எப்படி தன் குருவை சந்தித்தார் என்பதை விளக்கினார். தன்னுடைய குழந்தை பருவத்தை பற்றியும் கூறினார். எப்படி ரசாயனம் சம்பந்தப்பட்ட வியாபாரம் தொடங்கினார் என்பதிலிருந்து 1959ஆம் ஆண்டு வீட்டை விட்டு வந்து சந்நியாசம் வாங்கி கொண்டது வரை அவர்களுக்கு எடுத்து சொன்னார். பையன்கள் அவர் சொல்வதை ஈடுபாடோடு கேட்டாலும்
அவர் பேசுகையில் இடையிடையே உபயோகிக்கும் சந்நியாசம், மிருதங்கம் போன்ற வார்த்தைகளுக்கு அர்த்தம் தெரியாமல் கேட்பார்கள். அப்படிப்பட்ட வார்த்தைகளை விளக்குவதற்கு பிரபுபாதா தான் பேசி வந்த விஷயத்திலிருந்து பிரிந்து விளக்கம் தர வேண்டி வரும். அப்படிப்பட்ட சமயங்களில் பிரபுபாதா இந்தியாவின் மேள வாத்தியங்கள், இந்திய சமையல் முறை, வாசனை திரவியங்கள், இந்திய பெண்கள் ஆகியவை பற்றி விளக்குவார். ஆனால் ஒன்று, எதை பற்றி அவர் பேசினாலும் சாஸ்திரத்தை இடையிடையே மேற்கோள் காட்டுவார். இதை 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 நாள் நேரம் போவது தெரியாமல் செய்ய அவர் தயாராக இருந்தார். அவருக்கு வேண்டியது எல்லாம் அக்கறையோடு அவர் சொல்வதை கேட்க தயாராக இருப்பவர்கள்தான். பகலில் சுவாமியின் அப்பார்ட்மெண்ட்டின் முன்னறை உணவு அருந்தும் அறையாக மாற்றப்படும். மாலையிலோ பூஜை அறையாக மாறிவிடும். பகலில் சுவாமியின் அப்பார்ட்மெண்ட்டின் முன்னறை உணவு அருந்தும் அறையாக மாற்றப்படும். மாலையிலோ பூஜை அறையாக மாறிவிடும். மரத்திலான தரையை உடைய தன் அறையை பிரபுபாதா எப்போதும் சுத்தமாக வைத்து கொண்டார். அந்த அறையில் இருந்து ஒரே பொருள் 2 ஜன்னங்களுக்கு இடையே போடப்பட்டிருந்த மேஜை. மதியத்தில் சுமார் 12 பேர்கள் அவரோடு உட்கார்ந்து மதிய உணவு சாப்பிட ஆரம்பித்தார்கள். கீத்து தான் சமையல்காரர். காலை நேரம் முழுவதும் கீத் சமையல் அறையிலேயே கழித்தார். முதலில் சுவாமிக்கு மட்டுமே கீத் சமைத்தார். சுவாமியின் 3 அடுக்கு பாத்திரத்தில் சாதம், பருப்பு மற்றும் காய்கறி சமைப்பதில் அவர் கைத்தேர்ந்தவராக ஆகிவிட்டார். முதலில் சுவாமிக்கு போக 1 அல்லது 2 விருந்தினர்கள் சாப்பிடும்படி உணவு மீதம் இருப்பது வழக்கம். ஆனால் போக போக நிறைய பேர்கள் வர ஆரம்பிக்கவே சுவாமி கீத்திடம் அதிகமாக சமைக்க சொன்னார். ராபெல்லும் டான்னும் சுவாமியின் பேச்சில் அதிக அக்கறை காட்டாவிட்டாலும் சாப்பிடுவதற்கு டான் என்று வந்து நிற்பார்கள். ஸ்டீவ் தன் ஆஃபீஸிலிருந்து சாப்பிட வருவார். மோட் தெருப்பையன்கள் வருவார்கள். இது தவிர சிலரும் வருவார்கள் சாப்பிட்றதுக்கு. சமையல் அறையில் எப்போதும் இந்திய வாசனை பொருட்கள், மிளகாய், இஞ்சி, சீரகம், மஞ்சள் பொடி மற்றும் பெருங்காயம் போன்றவைகள் தாராளமாக வைக்கப்பட்டிருக்கும். கீத் சமைப்பதில் கெட்டிக்காரராகி தன் கீழ் உதவியாளராக சக் என்பவருக்கும் பயிற்சி அளிக்க ஆரம்பித்தார். மற்ற பையன்கள் குறுகிய சமையல் அறையில் வாசற்படியில் நின்றவாறு கீத் சப்பாத்தி செய்வதை வேடிக்கை பார்ப்பார்கள். ஒரு பக்கம் வெள்ளையரென பாசுமதி அரிசி கொதித்து பதத்துக்கு வந்து கொண்டிருக்கும். மற்றொரு அடுப்பில் சப்ஜி, அதாவது காய்கறி வெந்து கொண்டிருக்கும். சமையலின் உச்சகட்டம் என்னவென்றால் கடுகு, சீரகம், பச்சை மிளகாய் இவைகளை நெய்யில் வறுத்து தாளித்தல். இதை கீத் பிரபுபாதா சொல்லி கொடுத்தார் போல அப்படியே செய்வார். ஒரு கப்பை அடுப்பின் மேல் வைத்து பாதிக்கு நெய்யை ஊற்றுவார். பிறகு அதில் சீரகத்தை போடுவார். அது கருமையாக வறுக்கப்பட்ட போது புகை எழ ஆரம்பிக்கும். இப்போது தாளிப்பு தயார். இடுக்கினியால் கப்பை எடுத்து பருப்பு பாத்திரத்தில் கவிழ்த்து மூடியை போட்டு டக்கென்று மூடிவிடுவார். தாளிப்பினால் உண்டாகும் சத்தம்தான் சமையல் முடிந்து விட்டதற்கு அடையாளம். அந்த சத்தம் கேட்டதோ இல்லையோ மற்ற பையன்களை எல்லாம் கைதட்டி ஆரவாரம் செய்வார்கள். சில சமயம் தாளிப்பினால் உண்டாகும் நெடியுடன் கூடிய புகை அக்கம்பக்கம் வீடுகளை அடைந்து அவர்கள் புகார் செய்யும் அளவுக்கு ஆகிவிடும். சமையல் முடிந்தது தெரிந்ததும் சுவாமிஜி கைவாய் அலம்பிக் கொண்டு வெறும் காலுடன் காவி உடை கணுக்கால் வரை உடுத்தி கொண்டு முன்னறைக்கு வந்து விடுவார். சைதன்ய மகாபிரபுவும் அவரது சகாக்களும் அடங்கிய படம் வைக்கப்பட்டிருக்கும் மேஜை அருகில் அவர் நிற்க மற்றவர்கள் சுவரை ஒட்டி அவரை சுற்றி நிற்பார்கள். கீத் அடுக்கடுக்காக சப்பாத்திகளையும் சாதம் அடங்கிய பாத்திரம் மற்றும் சப்ஜி, பருப்பு ஆகியவற்றை மேஜைக்கு முன் கொண்டு வைப்பார். பிறகு சுவாமிஜி உணவை சைதன்ய மகாபிரபுவுக்கு வங்காள மொழியில் ஒரு பிரார்த்தனையை பாடி நைவேத்தியம் செய்வார். மற்றவர்களும் தரையில் மண்டியிட்டு தரையில் பட சுவாமிஜி சொல்வதை வரி வரியாக சொல்லி சைதன்ய மகாபிரபுவை உணவை ஏற்குமாறு வேண்டுவார்கள். பாத்திரங்களிலிருந்து வாசனை கலந்த நீராவி அறையில் எங்கும் ஊதுபத்தி புகை போல பரவ சுவாமியை பின்பற்றும் பையன்கள் தரையில் நமஸ்கரித்தவாறு மந்திரத்தை முணுமுணுப்பது ஒரு அருமையான காட்சியாக இருந்தது. பிறகு சுவாமி மற்றவர்களோடு உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பித்தார். ஒரு கிண்ணம் சுட சுட பாலும் ஒரு வாழைப்பழம் தவிர மற்றவர்கள் சாப்பிடுவதும் ஒன்றே. அவர் வாழைப்பழத்தை நறுக்கும் விதமே தனி. வாழைப்பழத்தில் தோலை நீக்கிவிட்டு பால் கிண்ணத்தின் விளிம்பில் வைத்து அழுத்தி துண்டுகளை பாலுள் விழச் செய்வார்.
எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு பிரசாதம் சாப்பிட வேண்டும் என்று பிரபுபாதாவின் கட்டளை நகைச்சுவை கலந்த குடும்ப சூழ்நிலையை உருவாக்கியது. யாரும் சங்கோச்சப்பட்டு கொண்டு உணவை குறிக்க முடியாது. அவர்கள் ஆர்வத்துடன் சாப்பிட்டால் ஒழிய பிரபுபாதா விடமாட்டார். யாராவது சரியாக சாப்பிடாவிட்டால், ஏன் சரியாக சாப்பிட மாட்டேங்கிற, பிரசாதம் நிறைய சாப்பிட வேண்டும் என்பார். பிறகு சிரித்து கொண்டே சொல்வார், நான் கப்பலில் அமெரிக்கா வந்து கொண்டிருந்த போது இந்த மாதிரி இந்திய உணவை அமெரிக்கர்கள் எங்கு சாப்பிடப் போகிறார்கள் என்று நினைத்தேன். இங்கே என்னடான்னா நீங்கள் தட்டு தட்டாக தகர்க்கிறீர்களே. இது சாதாரண ஜட உணவு அல்ல, ஆன்மீக உணவு. உங்களை புனிதமாக்கும் சக்தி உடையது. மாயின் பிடியிலிருந்து உங்களை விடுவிக்கும் தன்மை பெற்றது. அது மட்டுமல்ல, மிகவும் இனிமையான சுவையுடையது. கிருஷ்ண பிரசாதம் உங்கள் அமெரிக்க உணவை விட எவ்வளவோ உயர்ந்தது. ஹரே கிருஷ்ணா மந்திரம் ஜெபிப்பதற்கு பிரசாதம் உண்பதற்கு எந்தவித வித்தியாசமும் கிடையாது என்பார். ஹரே கிருஷ்ண மந்திரம் ஜெபிப்பதற்கும் பிரசாதம் உண்பதற்கும் எந்தவித வித்தியாசமும் கிடையாது என்பார். பிரபுபாதா அமெரிக்க பையன்கள் இந்தியரை போல் வலக்கையால் சாப்பிட்டார்கள். கரண்டியோ போர்க்கோ உபயோகிக்கவில்லை. இவ்வளவு அருமையான சுவையான இந்திய உணவு தாங்கள் சாப்பிட்டதில்லை என்று கூறினார்கள். பகவத்கீதை உரை நடக்காத நாட்களில் சுவாமியின் அப்பார்ட்மெண்ட்டு எந்த சத்தமும் இல்லாமல் அமைதியாக இருக்கும். மாலை முழுவதும் சுவாமிஜி தனியாக உட்கார்ந்து கொண்டு ஸ்ரீமத் பாகவதத்தை மொழிபெயர்த்து கொண்டோ டைப் அடித்து கொண்டோ அல்லது ஒன்றிரண்டு பகவத்கீதை உரை நடக்காத நாட்களில் சுவாமிஜி அப்பார்ட்மெண்ட்டு எந்த சத்தமும் இல்லாமல் அமைதியாக இருக்கும். மாலை முழுவதும் சுவாமிஜி தனியாக உட்கார்ந்து கொண்டு ஸ்ரீமத் பாகவதத்தை மொழிபெயர்த்து கொண்டு டைப்படித்து கொண்டோ அல்லது ஒன்றிரண்டு பையன்களுடன் பேசிக்கொண்டு கொண்டே இருப்பார். ஆனால் திங்கள், புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் ஒவ்வொரு அறையிலும் ஏதாவது நடந்து கொண்டிருக்கும். அவரை தனியாக பார்க்கவே முடியாது. அவரை பின்பற்றும் பையன்கள் எல்லோரையும் ஹரே கிருஷ்ண மந்திரத்தை ஜபிக்க வைக்க வேண்டும், கிருஷ்ண உணர்வை பற்றி கேட்க வேண்டும் என்று அவரது ஆர்வத்தின் பங்கு கொண்டு அவருக்கு தங்களால் முடிந்த மட்டும் உதவி செய்தார்கள். திங்கள், புதன் மற்றும் வெள்ளி மாலைகளில் கீர்த்தனை நடக்கும். பக்தரிடம் சிலர் கீழே நின்று கொண்டு வந்தவர்களை வரவேற்று சுவாமியை பற்றியும் ஹரே கிருஷ்ண மந்திரத்தை பற்றியும் எடுத்து சொல்வார்கள். ஆனால் கீர்த்தனையோ பஜனையோ உரையோ சுவாமி வந்தால்தான் அவர்களுள் யாருக்கும் மிருதங்கம் வாசிக்க தெரியாது. பஜனை முன்னின்று நடத்தும் தைரியம் அவர்களுள் யாருக்கும் இல்லை. சுவாமிஜி 7 மணிக்கு உள்ளே நுழைந்த பின் தான் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். அப்போதுதான் குளித்துவிட்டு பலவென வைஷ்ணவ திலகம் போட்டுக்கொண்டு கைத்தறி காவி துணி அணிந்து கொண்டு சுவாமிஜி தன் அப்பார்ட்மெண்ட்டை விட்டு கிளம்பி இறங்கி மேட்ச்லெஸ் கிஃப்டை நோக்கி வருவார். இது அவருக்கு ஸ்ரீ கிருஷ்ணரை புகழ மற்றும் ஒரு சந்தர்ப்பம். மேட்ச்லெஸ் கிஃப்ட் ஒரு சிறிய கோவில். அங்கு குழுமியிருந்ததோ கடவுள் வழிபாடு என்றால் என்னவென்றே அறியாத காட்டுத்தனமான அமெரிக்க இளைஞர்கள். என்றும் போல அன்று கீத் மதிய உணவு தயாரித்து கொண்டிருந்தார். சுவாமிஜி பக்கத்தில் வந்து நின்று கொண்டு பார்க்கலானார். கீத் சமைப்பதை ஒரு கணம் நிறுத்திவிட்டு சுவாமிஜியை பார்த்து, சுவாமிஜி, நான் உங்கள் சிஷ்யனாக முடியுமா என்று கேட்டார். ஏன் முடியாது? தாராளமாக ஆக முடியும். உனக்கு என்ன பெயர் தரப்போகிறேன் தெரியுமா? கிருஷ்ணதாஸ் என்றார் சுவாமிஜி. இதுதான் முதலில் சுவாமிஜியிடம் ஒருவர் தான் அவர் சிஷ்யனாக வேண்டும் என்று விண்ணப்பித்து கொண்டது. இதுவே சுவாமிஜி கொடுக்கும் முதல் தீட்சையாகும். வெறும் பேச்சோடு நிற்காமல் சுவாமிஜி தீட்சை கொடுக்கும் சடங்கு கூடிய சீக்கிரம் நடக்கும் என்று அறிவித்தும் விட்டார். தீட்சை என்றால் என்ன என்று ஒரு பையன் கேட்க சுவாமி அப்புறம் விளக்கி சொல்கிறேன் என்றார். முதலில் அவர்கள் ஜபமாலை தயாரித்தாக வேண்டும். கீத் அரை அங்குல அகலமுள்ள மர உருண்டைகளையும் நூலும் வாங்கி வந்தார். வெறுமனே மந்திரத்தை ஜெயிப்பதை விட ஜபமாலையில் ஜெயிப்பது தான் நல்லது என்று சுவாமி கூறினார். மேலும் இந்த ஜபமாலை 108 உருண்டைகள் கொண்டதாக இருக்க வேண்டும் என்றார். ஜபமாலை உருட்டுவதால் ஐம்புலன்களில் தொடு உணர்ச்சி புலனையும் கிருஷ்ணரில் சேவை ஈடுபட வைக்க முடியும் என்றார் அவர். இந்தியாவில் சில சாதுக்கள் 1000க்கும் மேற்பட்ட உருண்டைகள் கொண்ட ஜபமாலை வைத்து கொண்டு தினமும் பலமுறை ஜெபிப்பார்கள் என்றார் சுவாமிஜி பையன்களுக்கு எப்படி ஜபமாலை 2 முடியாக போட்டு உருவாக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார். மேலும் 108 என்ற எண்ணிக்கையில்
மகிமையையும் எடுத்து சொன்னார். 108 உருண்டைகள் 108 கோபிகைகளையும் 108 உபனிஷத்துக்களையும் குறிக்கும் என்று எடுத்து சொன்னார். சுவாமிஜிக்கு சிஷ்யராக விரும்புபவர்கள் சில பிரமாணங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவைகளில் ஒன்று, ஒரு நாளைக்கு இத்தனை சுற்று ஜபமாலையில் ஹரே கிருஷ்ண மந்திரத்தை ஜெயிப்பேன் என்பது. அப்போது இதற்கு சுமார் 1 டஜன் பையன்கள் தகுதி பெற்றிருந்தார்கள். இருந்தாலும் யாரும் கட்டாயப்படுத்தப்படவில்லை. அவர்களில் யார் இஷ்டப்பட்டாலும் முன்வரலாம். ஸ்டீவ் கூறுகிறார், நான் ஏற்கனவே சுவாமி செய்ய சொன்னதையெல்லாம் தவறாமல் செய்து கொண்டு வந்திருந்தாலும் தீட்சை என்பதை வாக்களிப்பதாகவும் பொறுப்பாகவும் எண்ணினேன். என்னுடைய சுதந்திரம் பறிபோய்விடுமோ என்ற பயத்துடன் தீட்சை எடுத்துக்கொள்ள தயங்கினேன். சுவாமிஜியின் நண்பர் ஸ்டீவ் பின்னால் கூறுறாரு. அந்த ஸ்டீவ் என்ற சிஷ்யர், நான் ஏற்கனவே சுவாமி செய்ய சொன்னதையெல்லாம் தவறாமல் செய்து கொண்டு வந்திருந்தாலும் தீட்சை என்பதை வாக்களிப்பாகவும் பொறுப்பாகவும் எண்ணினேன். என்னுடைய சுதந்திரம் பறிபோய் விடுமோ என்ற பயத்துடன் தீட்சை எடுத்துக்கொள்ள தயங்கினேன். சுவாமிஜி நண்பர்களோ தீட்சை சடங்கை வெவ்வேறு கோணத்தில் நோக்கினார்கள். சிலர் அதை ஒரு விளையாட்டாக எண்ணினார்கள், சிலர் அதை முக்கியமாக எடுத்துக்கொண்டனர். தீட்சை சடங்கு நடப்பதற்கு 2-3 நாட்கள் முன்னதாக ஜபமாலையை தயாரித்து கொண்டு வாலியும் ஹோவர்டும் பேசிக்கொண்டனர். வாலி சொல்கிறார், இது ஒரு வெறும் சம்பிரதாயம், நீ சுவாமிஜியை உன் குருவாக ஏற்றுக்கொள்கிறாய், அவ்வளவுதான். ஹோவர்டு சொல்கிறார், அதன் விளைவு? வாலி சொல்கிறார், யாருக்கும் நிச்சயமாக சொல்ல முடியாது. இந்தியாவின் தொன்று தொட்டு விளங்கும் ஒரு சடங்கு இது. சுவாமிஜியை குருவாக ஏற்க உனக்கு விருப்பம் இருக்கிறதா இல்லையா? அதுக்கு ஹோவர்டு சொல்கிறார், எனக்கு தெரியவில்லை. எனக்கு அவர் நல்ல ஆன்மீக ஆசனாக இருப்பார் என்று தோன்றுகிறது. அவரையும் அவருடைய போதனைகளையும் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. ஒரு வழியில் பார்த்தால் அவர் ஏற்கனவே எனக்கு குருவாக ஆகிவிட்டார் என்று தான் சொல்ல வேண்டும். இந்த சடங்கு ஒரு விதத்தில் அவசியமே இல்லை. அதற்கு வால் என்று சொல்கிறாரு, எனக்கு கூட அப்படித்தான் தோன்றுகிறது. நாம் எல்லாம் ஏற்கனவே அவரது சிஷ்யர்கள் ஆகிவிட்டோம். இந்த சடங்கு என்பது ஒரு சம்பிரதாயத்துக்கு செய்வது தான் என்று நினைக்கிறேன். செப்டம்பர் 8ஆம் தேதி ஜன்மாஷ்டமி, அதாவது கிருஷ்ண ஜெயந்தி. கிருஷ்ண ஜெயந்தி கிருஷ்ணர் அவதரித்த நாள். பக்திவேதாந்த சுவாமி போன வருடம் கிருஷ்ண ஜெயந்தி கப்பலில் இருந்தவாறு கொலம்போவில் கொண்டாடினார். இப்போது ஒரு வருடம் முடிவதற்குள் அவர் ஜன்மாஷ்டமியை தனியாக அல்லாமல் தனக்கென்று ஏற்படுத்தி கொண்ட ஹரே கிருஷ்ணா குழுவுடன் கொண்டாட இருக்கிறார். அவர்களை எல்லாம் ஒன்று திரட்டி ஜன்மாஷ்டமி அன்று விரதம் இருக்க செய்து அன்று முழுவதும் ஹரே கிருஷ்ண மந்திரத்தை ஜபிக்க செய்து கிருஷ்ண சம்பந்தமான புனித புத்தகங்களை படிக்க செய்து பிறகு அருமையான விருந்து தயாரித்து உண்ண வைக்க அவர் எண்ணினார். ஜன்மாஷ்டமிக்கு மறுநாள் தீட்சை கொடுக்கவும் ஏற்பாடு செய்தார். ஜன்மாஷ்டமி மாலை 6 மணிக்கு சுவாமிஜி கீழே இறங்கி வந்தார். காலை பகவத்கீதை வகுப்பை அவர் தொடங்க இருந்தபோது பையன்களில் ஒருவன், சுவாமிஜி, ஏன் தாங்கள் எழுதிய பகவத்கீதை விரிவுரையிலிருந்து படிக்கக்கூடாது என்று வினவினான். சுவாமிஜி வழக்கமாக டாக்டர் ராதாகிருஷ்ணனின் ஆக்ஸ்போர்டு பதிப்பான கீதாவிலிருந்து கீதை ஸ்லோகத்தை படிப்பார். ராதாகிருஷ்ணனின் விளக்குரை முழுக்க மாயாவாத தன்மையுடையதாக இருந்தாலும் ஸ்லோகத்தின் மொழிபெயர்ப்பு 90% சரியாக இருப்பதாக சுவாமிஜி கருதினார். பையன் இவ்வாறு கேட்டவுடன் சுவாமிஜி ராய் என்பவனை மாடிக்கு அனுப்பி தான் அச்சகத்திற்கு கொடுக்க டைப் செய்து வைத்திருந்த கீதை கையெழுத்து பிரதியை எடுத்து வர சொன்னார். ஜன்மாஷ்டமியை அனுசரிக்க சில விதிமுறைகள் இருக்கிறது. அன்று முழுவதும் ஒன்றும் சாப்பிடக்கூடாது. ஹரே கிருஷ்ண மந்திரம் ஜபிப்பதிலும் கிருஷ்ண உணர்வை பற்றிய நூல்களை படிப்பதிலும் பேசுவதிலும் தான் அன்றைய தினம் கழிக்கப்பட வேண்டும். யாரிடம் மிகவும் பலவீனம் அடைந்தால் சமையல் அறையில் பழங்கள் இருக்கிறது, சாப்பிடலாம் என்றார் பிரபுபாதா. அன்றைக்கி முழுதும் விரதம் இருக்கணும். அதே சமயத்தில் எதுவும் சாப்பிடாமல் நள்ளிரவு வரை இருந்தால் மிகவும் நல்லது என்று கூறினார். இந்தியாவில் கோடிக்கணக்கான மக்கள் இந்து முஸ்லிம் என்று பாராமல் ஜன்மாஷ்டமியை விரதத்துடன் அனுசரிக்கிறார்கள் என்றார். ஒவ்வொரு கோயிலிலும் கிருஷ்ணரின் பிறந்த நாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது என்று கூறினார். பிறகு முடிவில், நான் இப்போது உங்களுக்கு தீட்சை அளிப்பது பற்றி கூறப்போகிறேன். தீட்சை என்றால் ஆன்மீக ஆசான் ஆன்மீக வாழ்க்கையை அறிய ஆவல் கொண்ட ஒருவனை தன் மாணவனாக ஏற்றுக்கொள்ளுதலும், அப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்ட மாணவன் அந்த ஆன்மீக ஆசானை கடவுளுக்கு நிகராக பூஜிக்க ஒத்துக்கொள்ளுதலும் ஆகும் என்றார். அவர் இப்படி கூறி சிறிது நிறுத்தியதும் யாரும் பேசவில்லை. யாருக்காவது இதை பற்றி சந்தேகம் இருந்தால் கேளுங்கள் என்றார் சுவாமிஜி. யாரிடமிருந்தும் எந்த கேள்வியும் வரவில்லை. சுவாமிஜி எழுந்து அறையை விட்டு வெளியேறினார்.
சுவாமிஜி தீட்சை பற்றி சொன்னது குழுமியிருந்த பையன்களை திகைப்படைய செய்தது. பல வாரங்களாக சுவாமிஜி எவ்வளவு அழுத்தம் திருத்தமாக எவன் தன்னை கடவுள் என்று சொல்கிறானோ அவன் நாய்க்கு சமம் என்று சொல்லி வந்தார். என் தலையே வெடித்து விடும் போலிருக்கிறது என்றார் வாலி. உன்னுடைய என்ன உன்னுடையதென்ன, எல்லாருடைய தலையும் தான். சுவாமிஜி நம் தலையில் ஒரு குண்டை போட்டு விட்டார் என்றார் ஹோவர்ட். சுவாமிஜி தீட்சை பற்றி கூறிய விளக்கம் அவர்கள் எல்லாம் வெறும் குழப்பத்தில் ஆழ்த்தியது. வாலியும் ஹோவர்ட்டும் கீத்திடம் சென்று விளக்கம் கேட்க நினைத்தார்கள். ஆனால் கீத்தோ ஆஸ்பத்திரியில் இருந்தார். தங்களுக்குள்ளாக இந்த விஷயத்தை பேசி பேசி அவர்கள் குழப்பத்தை மேலும் மேலும் அதிகப்படுத்தி கொண்டார்கள். கடைசியில் கீத்தை சந்தித்து பேசுவது என்று முடிவு செய்தார்கள். கீத் முழு கதையும் உன்னிப்பாக கேட்டார். சுவாமிஜி விரதம் பற்றி கூறியதிலிருந்து தீட்சை பற்றி அவர் சொன்ன விளக்கம் வரை ஒன்றுவிடாமல் கீத்திடம் சொன்னார்கள். சிஷ்யனானவன் தன் ஆன்மீக ஆசானை கடவுளுக்கு சமமாக பூஜிக்க வேண்டும் என்று சொல்கிறாரே, சுவாமிஜி அவரிடம் தீட்சை பெறுவதா வேண்டாமா என்று யோசனை செய்கிறேன். அவரை கடவுளுக்கு சமமாக பூஜிக்க வேண்டும் என்பதை என்னால் ஒத்துக்கொள்ள முடியவில்லை என்று மனத்தில் உள்ளதை கூறினார் ஹோவர்டு. இவ்வளவு நாட்கள் அவர் சொல்வதெல்லாம் நீங்கள் செய்து கொண்டிருப்பது அவரை கடவுளுக்கு நிகராக பூஜிப்பதற்கு சமம்தானே என்று கீத் இந்த சந்தேகத்தை சுவாமிஜியை நாடி தீர்த்து கொள்வதே சரி என்று அறிவுரை கூறினார். இதனால் பூஜிக்கிறது எவ்வளவு நாட்கள் அவர் சொல்வதையெல்லாம் நீங்கள் செய்து கொண்டிருப்பது அவரை கடவுளுக்கு நிகராக பூஜிப்பதற்கு சமம்தானே சரி என்ற கீத் இந்த சந்தேகத்தை சுவாமிஜியை நாடி தீர்த்து கொள்வதே சரி என்றும் அறிவுரை கூறினார். பிறகு வாலி கோயிலுக்கு திரும்பி ஹோவர்ட்டை கூட்டிக் கொண்டு சுவாமிஜி அவரது வீட்டில் சந்திக்க போனார். நீங்கள் காலையில் சொன்னதின் அர்த்தம் நாங்கள் எங்கள் ஆன்மீக ஆசானை கடவுளாக ஒத்துக்கொள்ள வேண்டும் என்பதா என்று குழம்பியிருக்கிறோம் என்றனர். கடவுளாக ஒத்துக்கொள்ள வேண்டும் என்பதா என்று குழம்பியிருக்கிறோம் என்றனர். நான் சொன்னதன் அர்த்தம் என்னவென்றால், ஆன்மீக ஆசானுக்கு கடவுளுக்கு எவ்வளவு மரியாதை அளிப்போமோ அவ்வளவு மரியாதை அளிக்க வேண்டும். ஏனென்றால் அவர் கடவுளின் பிரதிநிதி ஆதலால் அவர் கடவுளுக்கு சமமாக நினைக்கப்பட வேண்டியவர். ஏனென்றால் அக்கறை உள்ள சிஷ்யனுக்கு கடவுளை அறியும் ஞானத்தை அவர் அளிக்க முடியும். புரிகிறதா என்றார் சுவாமிஜி. சுவாமிஜியால் சிஷ்யர்களாக ஏற்றுக்கொள்ளப்பட போகிற முக்கால்வாசி பையன்கள் அன்று முழுவதையும் மர உருண்டைகளை கோர்த்து ஜபமாலை தயார் செய்வதிலேயே கழித்தனர். நூலின் ஒரு நுனியை ஜன்னல் கம்பியில் கட்டி இறுக பிடித்து கொண்டு ஒவ்வொரு உருண்டைகளாக கோர்த்து முடி போட்டனர். ஒவ்வொரு உருண்டையை கோர்க்கும் போதும் ஒரு முறை ஹரே கிருஷ்ணா மகா மந்திரத்தை உச்சரித்தனர். இந்தியாவின் பக்தர்கள் 64 சுற்று ஹரே கிருஷ்ண மந்திரத்தை சொல்லுவார்கள் என்று சுவாமிஜி சொல்லியிருக்கிறார். 108 முறை ஹரே கிருஷ்ண மந்திரத்தை சொன்னால் அது ஒரு சுற்று. சுவாமிஜியின் ஆன்மீக ஆசான் சொல்லுவார், யார் ஒவ்வொரு நாளும் 64 சுற்று ஹரே கிருஷ்ண மந்திரத்தை உச்சரிக்க தவறுகிறாரோ அவர் ஆன்மீக வாழ்க்கையிலிருந்து வீழ்ந்தவராகத்தான் ஆவார். முதலில் தீட்சைக்கு தயாராக இருந்தவர்களில் சிலர் ஒரு நாளைக்கு 64 சுற்று ஜபிக்க வேண்டுமோ என்று நினைத்து பயந்து கலக்கமுற்றார்கள். 64 சுற்று என்றால் ஒரு நாளெல்லாம் அதற்கே சரியாக இருக்குமே, வேறு என்ன வேலை செய்ய முடியும், இது நடக்கிற காரியமா என்றெல்லாம் கேட்டுக்கொண்டனர். ஒருவன் சொன்னான், மேற்கத்திய நாட்டில் இருக்கும் தங்களுக்கு 25 சுற்று போதுமானது என்று சுவாமிஜி சொன்னார் என்று. ஆனால் இந்த 25 சுற்றும் நடக்கக்கூடியதாக அவர்களுக்கு படவில்லை. கடைசியில் சுவாமிஜி குறைந்தபட்சம் 16 சுற்றாவது தவறாமல் ஜபிக்க வேண்டும் என்று முற்றுப்புள்ளி வைத்தார். தீட்சை பெறுபவர்கள் 16 சுற்று தினம் ஜபிப்பதாக வாக்குறுதி அளிக்க வேண்டும் என்றார். மாலை கட்டுதலும் ஜபிப்பதும் படிப்பதும் இரவு 11 மணி வரை நடந்தது. பிறகு அவர்களை எல்லாம் சுவாமிஜி தன் அறைக்கு அழைத்தார். பையன்கள் தரையில் உட்கார்ந்து காகித தட்டில் பிரசாதம் சாப்பிட்டு கொண்டிருக்க சுவாமிஜி அவர்கள் நடுவே உட்கார்ந்து கொண்டு கிருஷ்ணரின் பிறப்பை பற்றி கதைகள் சொல்ல ஆரம்பித்தார். 5000 ஆண்டுகளுக்கு முன் இதே நேரத்தில் தான் கிருஷ்ணர் அவதரித்தார். கம்சனின் சிறைச்சாலையில் அவர் வசுதேவருக்கும் தேவகிக்கும் மகனாக தோன்றினார். அவருடைய தந்தை வசுதேவர் அவரை உடனே விருந்தாவனத்திற்கு தூக்கிச் செல்ல அங்கு அவர் நந்த மகாராஜனின் புத்திரனாக வளர்ந்தார். ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேற புனிதத்துவம் பெறுவது எவ்வளவு அவசியம் என்றும் எடுத்து கூறினார்.
மந்திரத்தை உச்சரித்தால் மட்டும் போதாது, ஒருவன் உள்ளும் புறமும் களங்கமற்றவனாக இருக்க வேண்டும். அகம் மற்றும் புற தூய்மையுடன் ஜெபிப்பதன் மூலமாக ஆன்மீகத்தில் வேகமாக முன்னேற முடியும். உயிரினங்கள் அசுத்தம் அடைவது இந்த ஜட இன்பத்தை நுகர ஆசைப்படுவதால் தான். ஆனால் அசுத்தமானவர்கள் கூட கிருஷ்ணரை பின்பற்றுவது மூலம் தூய்மை அடையலாம். இது கிருஷ்ணருக்காக எதையும் செய்வது மூலம் சாத்தியம். கிருஷ்ண உணர்வில் புதியதாக சேர்ப்பவர்கள் சிறிது நாட்களுக்கெல்லாம் தங்களது முயற்சியை தளர்த்துவது என்பது கூடாது. பக்தியையும் முயற்சியையும் விடாமல் அதிகரிக்க வேண்டும் என்றார். யாரும் தலையை மொட்டை அடித்து குடிமை வைத்து கொள்ளும்படியோ உடையை மாற்றிக்கொள்ளும்படியாகவோ வற்புறுத்தப்படவில்லை. யாரும் சுவாமிக்கு தொன்று தொட்டு வழக்கமாக கொடுக்கப்பட்டு வரும் குருதட்சணையை கொடுக்கவும் முன்வரவில்லை. யாரும் அவர் செய்யும் வேலைகளை கூட பகிர்ந்து கொள்ள முன்வரவில்லை. அவரே முக்கால்வாசி சமையல் வேலைகளையும் மற்றும் சடங்கிற்கான ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டியிருந்தது. பையன்களின் மனப்போக்கை நன்கு அறிந்திருந்த அவர் யாரையும் எதையும் செய்ய சொல்லியும் கட்டாயப்படுத்த முயலவில்லை. தீட்சை பெற்ற சிலருக்கு சடங்கு நடப்பதற்கு சற்று முன்தான் தாங்கள் பின்பற்ற வேண்டிய 4 விதிமுறைகள் பற்றி தெரியும். அப்போதாவது கேட்டு தெரிந்து கொண்டார்களே என்று சுவாமி சந்தோஷப்பட்டார். சுவாமியின் அப்பார்ட்மெண்ட்டின் முன்னரே தீட்சை சடங்கு நடத்தப்படுவதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டது. அறையின் நடுவே செங்கல்களை 2 அடி சதுரத்திற்கு அடுக்கி சிறிய மேடை ஏற்படுத்தப்பட்டு அதன் மேல் மண் குவிக்கப்பட்டது. மேடையை சுற்றி 11 வாழைப்பழங்களும் மற்றும் நெய், எள், பார்லி விதைகள் 5 வித வண்ணத்தில் சாயத்தூள்கள், தீயை வளர்ப்பதற்கான குச்சிகள் ஆகியவை வைக்கப்பட்டது. தீட்சை பெறுவதற்கு தயாராக இருந்த 11 பேர் மேடையை சுற்றி ஒருவர் முட்டி ஒருவர் மேல் படுவது போல் நெருக்கமாக உட்கார்ந்து கொண்டனர். அறையின் முக்கால்வாசி இடத்தை இவர்களே ஆக்கிரமித்து கொண்டதால் வேடிக்கை பார்ப்பவர்கள் வாசல்படியில் நின்று கவனிக்க வேண்டி வந்தது. சுவாமிஜியை தவிர அங்கு நடப்பது அனைவருக்கும் முற்றும் வினோதமாக இருந்தது. பையன்கள் ஒவ்வொன்றையும் சுவாமியை கேட்டே செய்ய வேண்டியிருந்தது. அவர்களில் சிலர் திலக் கோணலாக இட்டு கொண்டு வந்து நிற்க சுவாமி பொறுமை இழக்காமல் திலக் எப்படி இடுவது என்று அவர்கள் கைகளை பிடித்து எழுத கற்றுக் கொடுப்பது போல கற்றுக் கொடுத்தார். சுவாமிஜி தன் முன் குழுமியிருந்தவர்களை சுற்றி பார்த்தவர். சாதாரண நாட்களில் ஆன்மீக நிகழ்ச்சிகளுக்காகவோ அல்லது ஏதாவது இசை நிகழ்ச்சிக்காகவோ கூடும் லோயர் ஈஸ்டை சேர்ந்த ஹிப்பிகள் கூட்டத்திற்கும் இவர்களுக்கும் அவ்வளவு வித்தியாசம் இருப்பதாக தோன்றவில்லை. சிலர் சுவாமிஜியிடம் மிகுந்த பக்தியுடன், சிலர் என்ன நடக்கிறது பார்ப்போம் என்பது போலவும் தோற்றமளித்தார்கள். ஆனால் ஒவ்வொருவரும் ஆவலுடன் காணப்பட்டனர். சுவாமிஜி அவர்களை ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை அடக்கமான குரலில் சடங்கு முடியும் வரை தொடர்ந்து பாட சொன்னார். பிரபுபாதா சடங்கை ஊதுபத்திகளை கொளுத்தி ஆரம்பித்தார். பிறகு தண்ணீரை கொண்டு புனிதப்படுத்தினார். ஸ்பூனை இடது கையால் பிடித்து கிண்ணத்திலிருந்து 3 துளி தண்ணீரை தன் குவித்த வலது கையில் விட்டுக்கொண்டு வாயில் வைத்து உறிஞ்சினார். இதை அவர் 3 முறை செய்தார். 4வது முறை உறிஞ்சாமல் தண்ணீரை தனக்கு பின்புறம் தலையில் உதறினார். பிறகு ஸ்பூனையும் கிண்ணத்தையும் தீட்சை பெற உட்கார்ந்திருப்பவரிடம் நகர்த்தி தான் செய்ததை ஒவ்வொருவராக செய்யும்படி சொன்னார். சிலர் வலது கைக்கு பதிலாக இடது கையில் தண்ணீரை விட்டு கொண்டனர். சிலருக்கு எப்படி தண்ணீரை உதட்டில் வைத்து உறிஞ்சுவது என்று தெரியாமல் தவறான முறையில் செய்தனர். இவர்களையெல்லாம் சுவாமி பொறுமையுடன் திருத்தி ஒழுங்காக செய்ய வைத்தார். இப்போது நான் சொல்வதை திரும்பி சொல்லுங்கள் என்றார். புனிதப்படுத்துவதற்காக சொல்லப்படும் வேத மந்திரத்தை அவர்களை 3 முறை ஒவ்வொரு வார்த்தையாக சொல்ல வைத்தார். ஓம் அபவித்ர பவித்ரோவா சர்வாவஸ்தம் கதோபிவா யஸ்மரட் புண்டரீகாக்ஷம் ச பஹ்யாபியன்ட்ர அந்தரஹ பஹ்யாபியந்திர ஓம் அபவித்ர பவித்ரோவா சர்வாவஸ்தம் கதோபிவா யஸ்மரந்த் புண்டரீகாக்ஷம் ச பஹ்யாபியந்திர சுச்சிஹி ஸ்ரீ விஷ்ணு. தாங்கள் இதற்கு முன் எங்குமே கேட்டிராத சுவாமி உச்சரித்த வார்த்தைகளை திக்கி தண்ணீரி சொன்னார்கள். பிறகு சுவாமிஜி மந்திரத்தின் மொழிபெயர்ப்பை சொன்னார். புனிதமோ புனிதமல்லாததோ அல்லது எல்லா நிலைகளில் இருந்தாலும் தாமரை போன்ற கண்களை உடைய முழுமுதல் கடவுளான கிருஷ்ணரை
நினைப்பதனால் ஒருவன் உள்ளும் புறமும் புனிதமடைவான். இவை நடக்கும்போது ஒரு பக்கம் ஹரே கிருஷ்ண மந்திரம் தாழ்ந்த குரலில் தொடர்ந்து பாடப்பட்டது. இவ்வாறு 3 முறை முடிந்ததும் சுவாமி ஒரு கையை உயர்த்தி ஹரே கிருஷ்ண மந்திரத்தை நிறுத்தினார். பிறகு உரை நிகழ்த்த ஆரம்பித்தார். உரைக்கு பின் சுவாமிஜி சிஷ்யர்களை ஒவ்வொருவராக அவர்களின் ஜபமாலையை தன்னிடம் கொடுக்குமாறு வாங்கி கொண்டு அவைகளை வைத்து கொண்டு ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்று ஜபிக்க ஆரம்பித்தார். எல்லோரது வாயிலிருந்தும் வந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தின் ஒளி அறையை நிரப்பியது. ஒவ்வொரு சுற்று முடிந்ததும் ஜபமாலைக்கு சொந்தமான சிஷ்யனை கூப்பிட்டு மாலையை தூக்கி பிடித்து எப்படி ஜெபிப்பது என்று செய்து காட்டி சிஷ்யனின் ஆன்மீக பெயர் என்ன என்பதையும் கூறி மாலையை அவனிடம் கொடுத்தார். சிஷ்யர்கள் மாலையை பெற்றுக்கொண்டு அவரை மண்டியிட்டு தரையில் பட வணங்கி நம ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ணபஸ்தாய் போதலே ஸ்ரீமதி பக்திவேந்த சுவாமி இது நாமினே என்று கூறி எழுந்து போனார்கள். மொத்தம் 11 பேருக்கு தீட்சை கொடுத்ததால் சுவாமிஜி 11 சுற்று ஜபிக்க வேண்டியிருந்தது. இதற்கு 1 மணி நேரத்துக்கு மேல் ஆகியது. தீட்சை வாங்கி கொண்ட பையன்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு துளசி மாலையை கொடுத்து கழுத்தில் கட்ட சொன்னார் பிரபுபாதா. இது நாய்களுக்கு கழுத்தில் கட்டப்படும் பட்டை போன்றது. இதை பார்த்ததும் உங்களுக்கு ஸ்ரீ கிருஷ்ணரின் நாய் என்று மற்றவர்கள் அடையாளம் கண்டுகொள்வார்கள் என்றார். பிறகு சுவாமி வண்ண கரைசலை மண்மேட்டில் தெளித்து யாகத்தை ஆரம்பித்தார். அவரை சுற்றி கூடியிருந்தவர்கள் கண்கொட்டாமல் அவருடைய ஒவ்வொரு செய்கையும் பார்க்கலானார்கள். குச்சிகளை ஒவ்வொன்றாக எடுத்து நெய்யில் தோய்த்து அருகில் இருந்த மெழுகுவர்த்தியினால் கொளுத்தி யாகத்தையை மூட்டினார் சுவாமிஜி. ஒரு பாத்திரத்தில் எள்ளு, பார்லி, நெய் ஆகியவற்றை கலந்து சிஷ்யர்களிடம் ஒரு சுற்று அனுப்பினார். ஒவ்வொருவரும் அதிலிருந்து ஒரு பிடி எடுத்துக்கொள்ள செய்தார். அதை அவர்கள் தான் சொல்லும் சம்ஸ்கிருத பிரார்த்தனையை சொல்லி யாகத்தீயில் அர்ப்பணம் செய்ய வேண்டும் என்று கூறினார். பிறகு அவர் அந்த சம்ஸ்கிருத பாட்டை சொல்ல மற்றவர்கள் தொடர்ந்து திரும்பி சொன்னார்கள். ஒவ்வொரு பிரார்த்தனை முடிவிலும் ஸ்வாஹா என்று 3 முறை சொல்ல செய்து அவர்கள் கையில் உள்ள நெய் கலவையை தீயில் அவர்கள் உட்கார்ந்த இடத்திலிருந்து தூக்கி எறியும்படி செய்தார். சுவாமிஜி குச்சிகளை தீயில் போட்டவாறும் நெய்யை ஊற்றியவாறும் மேலும் சம்ஸ்கிருத பிரார்த்தனைகளை உச்சரித்தவாறும் இருந்தார். மண்மேட்டில் யாகத்தீ கொழுந்துவிட்டு எரிய ஆரம்பித்தது. மேலும் மேலும் நெய்யை ஊற்ற தீ பெரியதாக வளர அந்த அறை மேலும் மேலும் வெப்பமாக ஆனது. பிறகு ஒரு பரந்த புன்னகை முகத்தில் தவழ சுவாமி விஷ்ணுவின் நாக்கான யாகத்திற்கு முன்னால் இருந்த தன் ஆசனத்திலிருந்து எழுந்து நின்று கொண்டு கைகளை தட்டியவாறே ஹரே கிருஷ்ண மந்திரத்தை பாட ஆரம்பித்தார். ஒரு பாதத்தை மற்றொரு பாதத்தின் முன் மாற்றி வைத்து லேசாக ஆடியவாறு யாகத்தின் முன் ஹரே கிருஷ்ண மந்திரத்தை பாடியவாறு நடமாட ஆரம்பித்தார். அவருடைய பக்தர்களும் இதில் கலந்து கொண்டனர். புகையும் தனிய ஆரம்பித்தது. ஒவ்வொரு சிஷ்யனையும் அவருடைய ஜபமாலையை படத்தில் உள்ள சைதன்ய மகாபிரபுவின் காலடியில் வைத்து எடுத்துக்கொள்ளுமாறு சுவாமிஜி பணித்தார். பிறகு ஜன்னல்களை திறக்க அனுமதி அளித்தார். சடங்கு முடிவடைய புகை மூட்டம் விலக சுவாமிஜி சந்தோஷத்துடன் சிரித்தார். ஏகப்பட்ட புகை இல்லையா, எங்கே தீ அணைப்பு படையை கூப்பிட வேண்டி வந்துவிடுமோ என்று பயந்தேன் என்றார் சிரித்தவாறு. சுவாமிஜிக்கு ஏகப்பட்ட மகிழ்ச்சி. தன் சிஷ்யர்களுக்கும் விருந்தினர்களுக்கும் பிரசாதம் பரிமாற ஏற்பாடு செய்தார். யாகத்தை பிரார்த்தனைகள், பிரமாணங்கள் மற்றும் இடைவிடாத ஹரே கிருஷ்ண மந்திரம் ஆகியவை ஒரு மங்களகரமான சூழ்நிலையை அந்த அப்பார்ட்மெண்ட்டில் உருவாக்கியது. இப்போது அவருக்கு அமெரிக்காவில் சிஷ்யர்கள் என 11 பேர் உருவாகிவிட்டார்கள். அவர் நினைத்ததெல்லாம் வேகமாக நிறைவேற ஆரம்பித்து விட்டது. கடைசியில் எல்லோரும் அவரது புதிய சிஷ்யர்கள் உட்பட அவரவர் வீட்டிற்கு கிளம்பிவிட்டார்கள். சுவாமிஜி தானே அறையை சுத்தம் செய்ய வேண்டியதாயிற்று. அக்டோபர் 1966. சரி, இந்த தீட்சை ஏதோ இப்போ பூர்த்தி பண்ணிப்போம். மேலே உள்ள விஷயங்கள் அப்புறம் பாடம் பண்ணுவோம். இதுக்கு 1:19 ஆயிடுச்சா? சரி, படிக்கலாமா? சரி, படிச்சுடுவோம். அக்டோபர் 1966 பாம்கின் ஸ்கொயர் பார்க் என்பது லோயர் ஈஸ்ட் சைட்டில் இருக்கும் ஒரு பூங்கா.
அன்று ஞாயிற்றுக்கிழமை, அதனால் பார்க் நிரம்பியிருந்தது. நடைபாதைகளை ஒட்டியிருந்த பெஞ்சுகளில் துளியிடமும் இல்லாமல் மக்கள் உட்கார்ந்திருந்தனர். வயதானவர்கள்தான், அதிலும் யுக்ரைனியர்கள்தான் அதிகமாக பழைய கோட்டு பேண்ட்டுகள் அணிந்து உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். இது தவிர குழந்தைகள் சைக்கிளை ஓட்டி கொண்டும் பந்து விளையாடி கொண்டும் கூச்சல் போட்டு கொண்டும் இருந்தன. சிறுவர் சிறுமியர்கள் கூடைப்பந்து மற்றும் கைப்பந்து விளையாடும் திடலில் விளையாடி கொண்டிருந்தனர். இது தவிர வழக்கம் போல ஏகப்பட்ட நாய்கள் இங்கும் அங்கும் ஓடிக்கொண்டிருந்தன. பூங்காவின் நடுவில் பளிங்கு கல்லால் 1891 கட்டப்பட்ட 4 தூண்களை உடைய சிறிய மண்டபம். இதன் 4 பக்கங்களிலும் நம்பிக்கை, விசுவாசம், தானம், பொறுமை என்று பொறிக்கப்பட்டிருந்தது. கோங்கோ போங்கோ என்று அழைக்கப்படும் ட்ரம் வாசிப்பவர்கள் ஒரு பெஞ்சை ஆக்கிரமித்து கொண்டு தங்கள் இசைக்கருவிகளை வாசித்து கொண்டிருந்தனர். அவர்கள் ஏற்படுத்திய சத்தம் பார்க்க முழுவதும் எதிரொலித்தது. இவையெல்லாம் தவிர ஹிப்பிகள் வேறு தாடியோடு கூடிய பொஹிமிய ஆண்களுடன் அவருடைய தோழிகளும் ஜீன்ஸ் பேண்ட்டுகள் அணிந்து உலாவிக் கொண்டிருந்தனர். லோயர் ஈஸ்ட் சைட்டில் கூட அமைதி போய் கூச்சல் வந்துவிடும். இவர்கள் எல்லாம் நல்ல நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அதனால் வெறும் பொருளாதார நெருக்கடி காரணமாக குடிசை வாழ்வுக்கு தள்ளப்படவில்லை. இவருடைய போதைப் பொருள் பழக்கம், தாய் தந்தையர் பேச்சு மற்றும் பணக்கார வாழ்க்கை போன்றவற்றை எதிர்க்கும் தன்மை ஆகியவை அக்கம்பக்கத்தவர்கள் யாவரும் இவர்களை வெறுக்கவும் கேலி செய்யவும் செய்தது. ஆனால் ஹிப்பிகளோ யாரையும் சட்டை செய்வதாக இல்லை. அவர்கள் செய்து கொண்டிருப்பதை செய்து கொண்டே இருந்தார்கள். சமுதாயத்தில் அன்பு மற்றும் அமைதி புரட்சி செய்யப்போவதாக சொல்லிக் கொண்டிருந்தனர். பாம்கின் பூங்காவில் இருந்த ஹிப்பி இளைஞர் கூட்டங்களில் நிறைய கோஷ்டிகள் இருந்தன. ஒரே பள்ளியில் படித்தவர்கள், ஒரே போதைப் பொருட்களை உட்கொள்பவர்கள், தத்துவத்திலோ இலக்கியத்திலோ கலையிலோ அரசியலிலோ ஒருமித்த கருத்துடையவர்கள், இப்படி பல கோஷ்டிகள். இது தவிர காதல் ஜோடிகள் துறவிகள் போல் சுற்றித் திரியும் சிலரும் உண்டு. இவர்கள் தனியாக உட்கார்ந்து கொண்டு வானத்தையும் மரங்களையும் உற்று பார்த்து கொண்டு இருப்பார்கள். சில சமயங்களில் இரவு பூராவும் போதை மருந்தின் ஆதிக்கத்தில் இப்படி உட்கார்ந்து இருந்துவிட்டு காலையில் பெஞ்சில் படுத்து உறங்க ஆரம்பித்து விடுவார்கள். இப்படிப்பட்ட தாறுமாறாக குழம்பி போனவர்கள் மத்தியில் அன்று பக்திவேதாந்த சுவாமி தன் சீடர்களுடன் பிரவேசித்தார். 2-3 சீடர்கள் அவருக்கு முன்னதாக வந்து பார்க்கில் ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து ஒரு ஜமுகாலத்தை விரித்து அதன் மேல் உட்கார்ந்து கொண்டு கர்த்தால் ஜால்ரா வாசித்தவாறு ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை பாட ஆரம்பித்தார்கள். கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் பையன்கள் பலர் சைக்கிளை ஜமுகாலத்துக்கு சற்று முன் நிறுத்தி பக்தர்களை வெறிக்க பார்த்தனர். மற்ற சிலரும் கூடி நின்று வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தனர். இதற்கிடையில் சுவாமிஜி தனது ஸ்டோர் பிரிண்டிலிருந்து 1 டஜன் சீடர்களுடன் பார்க்கை நோக்கி வந்து கொண்டிருந்தார். பிரம்மானந்தா ஹார்மோனியத்தையும் மிருதங்கத்தையும் எடுத்து வர கீர்த்தானந்தா சுவாமிஜி விரும்பியபடி தலையை சவரம் செய்து குடுமி வைத்து கொண்டு காவி துணி அணிந்து கொண்டு பார்ப்பவர் கவனத்தை கவர்ந்தவாறு சுவாமிஜியுடன் நடந்து வந்தார். கார் டிரைவர்கள் தங்கள் வாகனங்களை நிறுத்தி ஒரு முறை பார்த்துவிட்டு போனார்கள். மழிக்கப்பட்ட தலையையும் காவி துணியையும் வாய் பிளந்து பார்த்தார்கள். சுவாமிஜியும் அவரது சீடர்களும் கடைகளை கடந்து போகும்போது கடைக்குள் இருந்தவர்கள் ஒருவரை ஒருவர் முட்டியால் இடித்து வீதியின் சுவாமிஜியும் அவரது சீடர்கள் நடந்து போகும் காட்சியை காட்டினர். சில வீடுகளில் மக்கள் ஜன்னல் அருகே ஓடி வந்து ஏதோ அணிவகுப்பை பார்ப்பது போல பார்த்தார்கள். பியூர்டோ ரிகான் முரடர்கள் ஹே புத்தா பாருங்கடா என்று கேலியாக கத்தினர். இன்னொருவன் அரிப்ஸ்டா என்றான். ஒருத்தனுக்கு கூட கிருஷ்ண உணர்வு பற்றியோ இந்திய கலாச்சாரத்தை பற்றியோ தெரியாது. அவர்களை பொறுத்தவரை சுவாமிஜியை பின்தொடர்ந்து சென்ற சீடர்கள் ஒரு பைத்தியக்கார ஹிப்பி கும்பல். ஆனால் அவர்களுக்கு சுவாமிஜியை பற்றி புரியவில்லை. அவர் வேறாக தோன்றினார். சிலர் லோயர் ஈஸ்ட் சைட்டில் குடியிருப்பவரான இர்விங் ஹார்பன் போல சுவாமிஜியை ஒரு அமைதி பணிக்காக வந்திருக்கும் கனமானாக நினைத்தனர். சுவாமிஜி பார்க்கை அடைந்தபோது கீர்த்தனை நடந்து கொண்டிருந்தது. தனது ரப்பர் செருப்புகளை கழட்டிவிட்டு ஜமுகாலத்தில் உட்கார்ந்தார் சுவாமிஜி.
அவர் வந்தவுடன் கீர்த்தனையை நிறுத்தி சுவாமிஜி என்ன செய்யப் போகிறார் என்று பார்க்கலானார்கள் சீடர்கள். முகத்தில் புன்னகை காட்டியவர் 1 2 3 என்று கத்தால் தாளம் தவறாமல் துவக்கப்பட கைகளை தட்டினார். முதலில் சிறிது தாளம் தவறி ஜால்ரா வாசித்தவர்கள் சுவாமிஜி தொடர்ந்து கைதட்ட சரியாக வாசிக்க ஆரம்பித்தார்கள். இப்போது சுவாமிஜி இதுவரை யாரும் கேட்டிராத பாடலை பாட ஆரம்பித்தார். வந்தேகம் ஸ்ரீகுரு ஸ்ரீயுகபத கமலம் ஸ்ரீகுருன் வைஷ்ணவாம்ஸ்ச. வங்காள மொழியின் வாடையுடன் அவர் பாட அவர் குரல் ஹார்மோனியத்தைப் போல் இனிமையாக இருந்தது. பெரிய மரத்தின் அடியில் ஜம்மு காலத்தில் உட்கார்ந்தபடி அவர் பல சம்ஸ்கிருத பாடல்களை பாடினார். அவருடைய சீடர்களுக்கோ ஹரே கிருஷ்ண மந்திரத்தை தவிர வேறு எதுவும் தெரியாது. இருந்தாலும் தாளம் போட்டபடி இருந்தனர். சுவாமிஜி ஸ்ரீமதி ராதாராணிக்கும் கிருஷ்ணருக்கும் இடையே இருக்கும் பவித்திரமான காதலை புகழ்ந்து பாடினார். அந்த பாடல்களில் ஒவ்வொரு வார்த்தையும் நூற்றுக்கணக்கான வருடங்களாக கிருஷ்ணரின் அந்யோன்யமான பக்தர்களின் வழியாக வந்தவை. அவைகளுக்குள்ள ஆன்மீக அர்த்தங்கள் அவருக்கு மட்டுமே புரியும். அவருடைய சீடர்கள் அவர் ஹரே கிருஷ்ண மந்திரத்தை எப்போது ஆரம்பிக்கப் போகிறார் என்று காத்திருந்தனர். மேலும் மேலும் சுவாமிஜி விரும்பியவாறு கூட்டம் சேர்ந்தது. அவர்களெல்லாம் தன்னோடு ஹரே கிருஷ்ண மந்திரத்தை பாடி ஆட வேண்டும் என்று விரும்பப்பட்டார். சீடர்களும் அதையே விரும்பினர். இப்போ சுவாமிஜி ஹரே கிருஷ்ணா என்று மந்திரத்தை துவங்கினார். முதலில் தாழ்ந்த தயக்கத்துடன் கூடிய குரலில் திரும்பி பாடியவர்களை ஊக்குவிக்கும்படி சுவாமிஜி அழுத்தமாக உரத்த குரலில் பாடினார். கொஞ்சம் கொஞ்சமாக அதிக தைரியத்துடனும் கர்த்தால்களை வாசித்தவாறும் கைகளை தட்டியவாறும் அவர்கள் திரும்பி பாடினார்கள். சுவாமிஜி தனது சிறிய மிருதங்கத்தை வாசித்தபடி பாடினார். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. அரை மணி நேரமாக உற்சாகம் குறையாமல் சுவாமிஜி பாட சீடர்கள் திரும்பி அதே அளவு உற்சாகத்துடன் பாடினார்கள். மந்திரத்தால் கவரப்பட்டு பலர் வந்து சூழ்ந்து கொண்டனர். சில ஹிப்பிகள் ஜமுகாலத்தின் நுனியில் வந்து உட்கார்ந்து கொண்டார்கள். சுவாமிஜியின் குழுவினர் உட்கார்ந்திருப்பது போல் தாங்களும் உட்கார்ந்து கொண்டு கைதட்டி பாட முயன்றனர். பிரபுபாதாவை சுற்றி சிறிய வட்டமாக உட்கார்ந்திருந்தவர்கள் எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டே போனது. எப்போதும் போலவே அவரது கீர்த்தனை அங்கிருந்த இசைவாணர்களை கவர்ந்தது. பார்க்கில் தனித்தனியாக உலவிக் கொண்டிருக்கும் இசைவாணர்கள் சுவாமியிடம் தாங்களும் சேர்ந்து இசைக்கலாம் என்று கேள்விப்பட்டு ஒவ்வொருவராக வந்து சேர்ந்தனர். இப்படி பல இசைவாணர்கள் வந்து சேர்ந்தவுடன் மேன்மேலும் வந்து கொண்டிருப்பவர்கள் நின்று என்ன என்று பார்க்கலானார்கள். நேரம் பிற்பகலை அடைந்த போது கூடியிருந்தவர்களின் எண்ணிக்கை 100ஐ தாண்டிவிட்டது. ஒரு டஜனுக்கு மேற்பட்ட இசைக்கலைஞர்கள் வெவ்வேறு வாத்தியங்களுடன் சுவாமியை சூழ்ந்து கொண்டிருந்தனர். சுவாமிஜியின் தோற்றம் பார்ப்பவரின் மனதில் பாதிப்பை ஏற்படுத்தும்படியாக இருந்தது. ஹரே கிருஷ்ணா என்று அவர் புருவங்களை நெருக்கியவாறு 8 நரம்புகள் புடைக்க எல்லோரும் கேட்கும்படியாக பாடினார். பாடும்போது அவர் காட்டிய ஈடுபாடு அபாரமாக இருந்தது. இது நிசப்தமான யோகாசாலையோ அமைதி விழிப்போ அல்ல, புனிதமான பகவானின் பெயர்களை உச்சாடனம் செய்வது. இது பக்திவேதாந்த சுவாமியின் முறை. எல்லோரும் பங்கேற்கக்கூடிய புதிய அலை. இதை சுற்றியிருந்த சமூகம் ஒத்துக்கொள்வது போலத்தான் தெரிந்தது. ஐஸ்கிரீம் விற்பவர் வண்டியை தள்ளி கொண்டு வரும் அளவுக்கு இது பிரபலமாகிவிட்டது. சுவாமிஜி எழுந்து நின்று தன் சிஷ்யர்களை எழுந்து நடனம் ஆடும்படி சைகையில் சொன்னார். அவர்களும் ஒவ்வொருவராக எழுந்து ஆட ஆரம்பித்தார்கள். உயரமாக ஒல்லியாக இருந்த ஸ்தரைய தீசா கைகளை உயர்த்தி ஆட ஆரம்பித்தார். பெரிய ஜபமாலையை கழுத்தில் மாட்டியபடி அச்சுதானந்தா கைகளை உயர்த்தி ஆட ஆரம்பித்தார். பிறகு பிரம்மானந்தா எழுந்தார். சைதன்ய மகாபிரபுவின் படத்தில் இருப்பது போல அவரும் அச்சுதானந்தாவும் ஒருவரை ஒருவர் பார்த்தபடி கைகளை உயர்த்தி ஆடினார்கள். காலை மாற்றி வைத்து அவர்கள் ஆட கூட்டத்தில் கேமராவுடன் இருந்தவர்கள் படம் எடுக்க முண்டியடித்து கொண்டு முன்னே வந்தார்கள். ஆடிக்கொண்டிருக்கும் சுவாமிஜியின் சிஷ்யர்கள் தேவதைகள் போல் தோன்றினர். சுவாமிஜியின் தலையை ஆட்டி தன் திருப்தியை வெளிப்படுத்தியவாறு கைகளை உயர்த்தி மேலும் பலரை ஆட்டத்தில் கலந்து கொள்ள வருமாறு அழைத்தார். அவருடைய சிஷ்யர்கள் தவிர ஹிப்பிகளும் கூட எழுந்து சேர்ந்து கொண்டார்கள். சுவாமிஜி ஒவ்வொருவரும் மந்திரத்தை பாடி ஆட வேண்டும் என்று விரும்பினார். இங்கும் அங்குமாக மந்திரத்தை பாடுபவர்கள் தனிப்பட்ட முறையில் அதன் இனிமையை அனுபவித்தவாறு இருந்தனர். ஒரு பெண் ஜால்ராவை வாசித்தவாறு கண்ணை மூடி கனவுலகத்தில் மிதப்பது போல் ஹரே கிருஷ்ண மந்திரத்தை உச்சரித்தவாறு ஆடினாள். இதை நம்ப முடியாமல் கண்களை
அகல விரித்து ஒரு போலீஸ் பெண்மணி பார்த்து கொண்டிருந்தார். இங்கும் அங்குமாக கர்ச்சிஃபை தலையில் கட்டியவாறு கூலிங் கிளாஸ் அணிந்து கொண்டு வயதான பெண்கள் சிறு கும்பல்களாக நின்று கொண்டு கீர்த்தன குழுவை காட்டி பேசிக்கொண்டார்கள். கீர்த்தனானந்தா மட்டுமே பிரபுபாதாவை போல் தோற்றத்துடன் வேட்டி அணிந்து கொண்டிருந்தார். சூடில்லாத மாலை நேர சூரியன் அவர்கள் மேல் தன் பொன்மொழியை பாய்ச்சி கொண்டிருந்தான். இப்படியாக கீர்த்தனை மணிக்கணக்கில் நடந்தது. சுவாமிஜி நிமிர்ந்த தலையுடனும் நிமிர்ந்த தோள்களுடனும் மந்திரத்தை சொல்ல அவருடைய சிஷ்யர்கள் ஆனந்த முகத்தில் பிரதிபலிக்க கூட பாடினார்கள். கடைசியில் சுவாமிஜி நிறுத்தியவர் எழுந்து நின்று கொண்டார். எல்லோரும் அவர் பேசப் போகிறார் என்று புரிந்து கொண்டனர். மணி 4 மாலை நேர வெயிலில் பார்க்க குளித்து கொண்டிருந்தது. வெயிலில் குளித்து கொண்டிருந்ததாம் பார்க்கு. இவ்வளவு நேரம் ஹரே கிருஷ்ண மந்திரம் பாடியதால் அமைதியும் மென்மையும் கொண்டு அங்கு குழுமியிருந்தவர்கள் சுவாமி பேசப் போவதை கவனத்துடன் கேட்க தயாராக இருந்தனர். பேச ஆரம்பித்த சுவாமிஜி முதலில் அவர்களுக்கெல்லாம் தனது கீர்த்தனையில் கலந்து கொண்டதற்கு நன்றி கூறினார். ஹரே கிருஷ்ண மந்திரத்தை 500 வருடங்களுக்கு முன் சைதன்ய மகாபிரபு மேற்கு வங்காளத்தில் அறிமுகப்படுத்தினார். ஹரே என்றால் கிருஷ்ணரின் சக்தி. கிருஷ்ணர் தான் கடவுள். ராமா என்பது அவரது இன்னொரு பெயர். ராமா என்பதற்கு மிக உயர்ந்த ஆனந்தம் என்று பொருள். ஜட வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் 3 நிலைகள் உள்ளன. 1 புலனிச்சை சம்பந்தமானது, 2 மனம் சம்பந்தமானது, 3 பக்தி சம்பந்தமானது. இந்த 3க்கும் மேல் இருப்பது தான் ஆன்மீக தளம். ஹரே கிருஷ்ண மந்திர உச்சாரணம் செய்வது ஆன்மீக தளத்தை சேர்ந்தது. அதுதான் நிரந்தர ஆனந்தமயமான முடிவில்லாத உணர்வை தட்டி எழுப்புவதற்கு சிறந்த வழி. சுவாமிஜி கூட்டத்தில் இருந்தவர்களை 26 செகண்ட் அவென்யூவிற்கு வரும்படி கூறி எல்லோருக்கும் மிக்க நன்றி, தயவு செய்து எங்களோடு சேர்ந்து ஹரே கிருஷ்ண மந்திரத்தை சொல்லுங்கள் என்று கூறி பேச்சை முடித்தார். பிறகு உட்கார்ந்து மிருதங்கத்தை எடுத்துக்கொண்டு வாசித்தபடி கீர்த்தனை தொடங்கினார். ஒரு 70 வயது மனிதர் மிருதங்கத்தை வாசித்தபடி மணிக்கணக்கில் குரலை உயர்த்தி உறக்க பாடுவது ஆபத்தானது என்றால் அந்த ஆபத்தை கிருஷ்ணருக்காக சுவாமிஜி சந்திக்க தயாராக இருந்தார். கீர்த்தனை நன்றாக அமைந்ததால் அதை நிறுத்த அவருக்கு மனது வரவில்லை. அவர் பிருந்தாவனத்திலிருந்து இவ்வளவு தூரம் வந்து மாத கணக்கில் தங்கி கிருஷ்ண உணர்வே அல்லாத சமூகத்தில் சமாளித்து வந்துள்ளார். அமெரிக்கா பல நூற்றாண்டுகளாக கிருஷ்ணரின் பேருக்காக காத்திருக்கிறது. தோரோவிடம் இருந்தோ எமர்ஸுடனும் இருந்தோ அமெரிக்காவுக்கு ஹரே கிருஷ்ணா கிடைக்கவில்லை. தோரோவிடமிருந்தோ எமர்ஸிடமிருந்தோ அமெரிக்காவுக்கு ஹரே கிருஷ்ணா கிடைக்கவில்லை. பிரபலப்படுத்தப்பட்ட விவேகானந்தரின் ஹிந்துயிசம் பற்றிய உரையினின்றும் கீர்த்தனை வரவில்லை. கீர்த்தனை வரவில்லை. பிரபுபாதா தான் கிருஷ்ண பக்தி என்னும் கங்கையை அமெரிக்காவுக்கு கொண்டு வந்து பாய்ச்சியிருக்கிறார். அவர் தன்னுடைய இதயத்தில் ஜட உலகத்தில் விழுந்து தவிக்கும் ஆத்மாக்களை கைகொடுத்து தூக்க வேண்டும் என்ற சைதன்ய மகாபிரபுவின் இச்சை அழுத்துவதை உணர்ந்தார். இந்தியாவில் உள்ள பரம்பரை பிராமணர்கள் தான் மாமிசம் மற்றும் போதைப் பொருள் உட்கொள்ளும் அமெரிக்க மக்களுடன் பழகுவதை கிண்டல் செய்த போதிலும் அவருக்கு தெரியும் சைதன்ய மகாபிரபுவும் தனது குருவும் விரும்பினதைத்தான் தாம் செய்கிறோம். இந்தியாவில் உள்ள பரம்பரை பிராமணர்கள் தான் மாமிசம் மற்றும் போதைப் பொருட்கள் உட்கொள்ளும் அமெரிக்க மக்களுடன் பழகுவதை கிண்டல் செய்த போதிலும் அவருக்கு தெரியும் சைதன்ய மகாபிரபுவும் தனது குருவும் விரும்பியதைத்தான் தான் செய்கிறோம் என்று அவர் தான் வேத நூல்களின் படித்தான் நடக்கிறேன் என்று விளக்கவும் செய்தார். ஸ்ரீமத் பாகவதத்தில் தெளிவாக சொல்லியிருக்கிறது, கிருஷ்ண பக்தி அதாவது கிருஷ்ண உணர்வு என்பது ஒவ்வொரு ஜீவராசிக்கும் கொடுக்கப்பட வேண்டிய ஒன்று என்று. எல்லோரும் ஜீவாத்மாக்கள். ஜாதி, மதம், நாடு, நிறம் வேறுபாடின்றி சகல ஜீவன்களும் கிருஷ்ணனின் புனித பெயரை சொல்வதன் மூலம் மிக உயர்ந்த ஆன்மீக தளத்திற்கு உயர்த்தப்பட தகுதியானவர்களே. என்ன பாபகாரியங்கள் அவர்கள் இதுவரை செய்தார்கள் என்பதை மறந்துவிட வேண்டும். கிருஷ்ண பக்திக்கும் உணர்வுக்கும் இவர்கள் மிகவும் தகுதி வாய்ந்தவர்களே. டாம்கின் ஸ்கொயர் பார்க் நிகழ்ச்சி கிருஷ்ணரால் திட்டமிடப்பட்டதாகும்.
அதுவும் பூமியில் ஒரு பகுதி தானே. அங்கு வந்த மக்களும் மனித வர்க்கத்தின் உறுப்பினர்கள் தான். எல்லாவற்றுக்கும் மேலாக ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லுதல் இந்த யுகத்தில் அனுசரிக்க வேண்டிய தலையாய தர்மம் ஆயிற்றே. சுவாமிஜி கோயிலுக்கு திரும்பி வந்தபோது வாசலில் பார்க்கிலிருந்து வந்த ஒரு சிறிய கூட்டம் காத்திருப்பதை கண்டார். அவர் வந்து கதவை திறப்பதற்கு அவர்கள் காத்திருந்தனர். ஹரே கிருஷ்ண மந்திர ஜபத்தை பற்றியும் நடனத்தை பற்றியும் மேலும் கேட்டு அறிய வேண்டும் என்று ஆவலில் வந்திருந்தனர். ஸ்டோர் ஃப்ரண்ட்டை ஒட்டி பிளாட்ஃபாரத்தில் பலர் நிரம்பிய வழியே, சிலர் ஜன்னல் வழியே உள்ளே மாட்டியிருந்த படங்களை பார்க்க முயன்றார்கள். சிலர் புகைத்தவாறு அப்படியும் இப்படியும் உலாத்தி கொண்டிருந்தனர். சுவாமிஜி கதவை திறந்து உள்ளே நேராக சென்று தனது மேடையில் உட்கார்ந்து கொண்டார். இவ்வளவு பேர் மேட்ச்லெஸ் கிஃப்டில் கூடியது இதுதான் முதல் தடவை. உட்கார்ந்தவர் கிருஷ்ண உணர்வை பற்றி மேலும் பேசினார். வார்த்தைகள் சரளமாக வர சமஸ்கிருத ஸ்லோகங்களை வேத நூல்களிலிருந்து மேற்கோள் காட்டியபடி அவர் பேசினார். அவர் திரும்பி தன் அறைக்கு போகும்போது வெகு நேரமாகி விட்டிருந்தது. சிஷ்யர்களில் ஒருவன் ஒரு டம்ளரில் பால் கொண்டு வந்தான். ஒருவன் பார்க்கில் இதுபோல் ஒவ்வொரு வாரமும் ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை பாடி ஆட வேண்டும் என்று சொல்ல, ஒவ்வொரு வாரமும் அல்ல, ஒவ்வொரு நாளும் என்று திருத்தினார் சுவாமிஜி. பிறகு பாயில் படுத்தவர் சிறிது நேரம் பேசி அப்படியே தூங்கி போனார். மணி 10 விட்டிருந்தது. அவர் தூங்கியதை அறிந்த சிஷ்யர்கள் அடிமேல் அடி வைத்து சத்தம் போடாமல் வெளியே போனார்கள். ஹரே கிருஷ்ணா மேன்மேலும் பிரபலமாகி கொண்டு வந்தது. தினமும் பார்க்கில் நடக்கும் கீர்த்தனை, பஜன் மற்றும் அவை பற்றி பத்திரிகை செய்திகள் ஹரே கிருஷ்ணாவை மிகவும் பிரபலப்படுத்தியது. ஹயக்ரீவா என்பவர் இதை ஹரே கிருஷ்ணா அதிர்வெடி என்று அழைத்தார். ஹிப்பிகள் ஹரே கிருஷ்ணா பஜனையை அதி அற்புதமான ஒன்றாக பாராட்டினார்கள். சுவாமிஜியும் அவரது சீடர்களும் எல்எஸ்டி போன்ற போதைப் பொருட்களை உட்கொள்ளாதவர்களாக இருந்தும் இந்த ஹிப்பிகளிடையே பிரபலமானவர்களாக ஆனார்கள். சுவாமிஜியையும் அவரது சீடர்களையும் மற்றவர்களுக்கு அமைதியான ஹரே கிருஷ்ணா மந்திரத்தையும் இலவச பிரசாதத்தையும் இருக்க இடத்தையும் தரும் தேவதைகளாக இந்த ஹிப்பிகள் நினைத்தார்கள். நேரத்துக்கு போனால் அற்புதமான காய்கறி உணவு அங்கு கிடைக்கும். பிரபுபாதாருடைய வீட்டில். அது மட்டுமல்லாமல் அலமாரிகள் தாங்கள் படிப்பதற்கு அருமையான இந்திய புத்தகங்களும் உண்டு என்று கூறினார்கள். சுற்று வட்டாரத்தில் வசிக்கும் இசை கலைஞர்கள் சுவாமிஜி பார்க்கிலும் கோயிலிலும் பாடும் பாட்டுகளிலிருந்து ராகத்தை காப்பி செய்து கிளப்புகளில் வாசிக்க ஆரம்பித்தார்கள். இசை மற்றும் ஓவிய கலைஞர்களின் உறைவிடமாக இருந்த லோயர் ஈஸ்ட் சைடு இப்போது ஹரே கிருஷ்ணாவின் இடம் என்று பெயர் பெற்றது. மாலையில் நடக்கும் பஜனை கீர்த்தனை எப்போதுமே அமர்க்கலமாக இருந்தது. ஒவ்வொரு இரவும் சிறிய அந்த ஸ்டோர் ஃப்ரண்ட்டு கால் வைப்பதற்கு கூட இடமில்லாமல் நிரம்பி வழியும். பஜனை நடக்கும்போது எல்லோரும் உற்சாகத்துடன் கலந்து கொள்வார்கள். ஆனால் பஜனை முடிந்து உரை ஆரம்பித்தவுடன் சிலர் போக ஆரம்பித்து விடுவார். அப்போது இரவு மணி 11 சுவாமிஜியின் அப்பார்ட்மெண்ட்டில் சமையல் அறையின் விளக்கு மட்டும் எரிந்து கொண்டிருந்தது. வரும் ஞாயிற்றுக்கிழமை பொதுமக்களுக்கு விருந்து ஒன்று கொடுக்க திட்டமிட்டிருந்ததால் சுவாமிஜி கீர்த்தனானந்தாவுக்கும் பிரம்மானந்தாவுக்கும் சமைக்க சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தார். கீர்த்தனானந்தா இந்த விருந்து அன்பு விருந்து என்று விளம்பரப்படுத்தப்பட வேண்டும் என்றார். சுவாமிஜியும் ஒத்துக்கொண்டார். பக்தர்கள் சுற்று வட்டாரங்களில் இவ்விருந்தை பற்றி நோட்டீஸ் அடித்து ஒட்டினார்கள். சுவாமிஜி தான் குறைந்தது 50 பேருக்கு சமைக்கப் போவதாக கூறினார். லவ் ஃபீஸ்ட் அதாவது அன்பு விருந்து என்பது இஸ்கானின் முக்கியமான அம்சமாக ஆக்கப்பட வேண்டும் என்றார். கிருஷ்ணருக்கு படைக்கப்பட்ட உணவு ஆன்மீக உணவாக மாறி அதை சாப்பிடுபவர்களுக்கு மிகுந்த ஆன்மீக பலனை தருகிறது. பிரசாதம் என்றால் கருணை என்று அர்த்தம் என்று விளக்கினார். சுவாமிஜி ஒரு டஜனுக்கு மேற்பட்ட வகைகளை சமைத்து முடிக்க அவரது சீடர்கள் அவைகள் அடங்கிய பாத்திரங்களை முன்னறைக்கு எடுத்து சென்று ஒவ்வொன்றாக சைதன்ய மகாபிரபுவின் படத்தின் முன் வைத்தார்கள். அல்வா, பருப்பு, 2 வகை கறி மற்றும் பல வகை சாதங்கள், அதாவது காய்கறி, 2 வகை காய்கறி மற்றும் பல வகை சாதங்கள், பூரி, சமோசா, சர்க்கரை பொங்கல், ஆப்பிள் சட்னி எல்லாவற்றுக்கும் மேல் சுவாமிஜி இஸ்கான் புல்லட் என்று பெயர் சூட்டிய குலோப் ஜாமுன்
இந்த குலாப் ஜாமுனை சுவாமிஜி ஆக்கிய வழியே தனி. குறைந்த நெருப்பில் பொறுமையாக இந்த இனிப்பு உருண்டைகளை தங்க நிறமாக ஆகும் வரை ஆழ பொரித்த பின் ஒவ்வொன்றாக ஜல்லடை கரண்டியால் எடுத்து சர்க்கரை பாகில் மூழ்கடித்தார். அவருக்கு தெரியும் இந்த குலாப் ஜாமுன்கள் தான் தன் சீடர்களுக்கு மிகவும் பிடித்தவை என்று. அவர் இவைகளை இஸ்கான் புல்லட் என்று அழைத்ததற்கு காரணம் அவைகள் மாயாவிற்கு எதிராக தான் நடத்தும் யுத்தத்தில் பயன்படும் என்று நல்ல ஆயுதங்கள் என்பதால் நல்ல ஆயுதங்கள் என்பதால் மேலும் அவர் குலாப் ஜாமுன்கள் அடங்கிய ஜாடி ஒன்றை தண்ணீர் பானை போன்று எப்போதும் முன்னரையில் வைக்கப்பட வேண்டும் என்றும் தன்னுடைய சீடர்கள் எப்போது வேண்டுமானாலும் எடுத்து சாப்பிடலாம் என்றும் உத்தரவிட்டிருந்தார். அந்த ஆக்கள் எச்சில் இருந்தது நினைக்கும் போது. முதல் 2-3 லவ் ஃபெஸ்ட்டுக்கு கூட்டம் அதிகமாக வரவில்லை என்றாலும் சுவாமிஜியின் சீடர்கள் அதிக உற்சாகத்துடன் இருந்ததால் கவலைப்படவில்லை. சமைப்பது மீந்து போனால் அவைகள் எல்லாம் தாங்களே உண்ணவும் தயாராக இருந்தனர். கொஞ்சம் கொஞ்சமாக ஞாயிறு விருந்துக்கு வருபவர் எண்ணிக்கை அதிகமாகியது. இலவசம் மட்டுமல்லாது மிகவும் சுவையானது என்பதால் இந்த விருந்து பிரபலமானது. முக்கால்வாசி பேர் ஹிப்பிகளாக இருந்தாலும் வருபவர்களில் சிலர் பெரிய இடத்தை சேர்ந்தவர்களாக இருந்தனர். சில சமயங்களில் பக்தர்களின் தாய் தந்தையர்கள் கூட விருந்துக்கு வந்தனர். சின்ன கோவில் அறை நிரம்பிவிட்டால் வெளிப்புற வறண்டாவில் வரிசையாக உட்கார்ந்து பாடுவார்கள் விருந்தினர். சிலர் காகித தட்டில் பிரசாதத்தை ஏந்தியவாறு பக்கத்தில் உள்ள தோட்டத்தில் ஆங்காங்கு உட்கார்ந்து பிரசாதத்தை உண்டு மகிழ்வார்கள். தட்டு காலியானவுடன் கோயில் அறைக்கு வந்து மேலும் பிரசாதத்தை கேட்டு வாங்கி எடுத்து செல்வார்கள். பக்தர்கள் கரண்டியும் கையுமாக எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு கொடுக்க தயாராக நின்று கொண்டிருப்பார்கள். அதே கட்டிடத்தில் குடியிருக்கும் மற்ற குடித்தனக்காரர்களுக்கு பொதுவான முற்றத்தில் உட்கார்ந்து பலர் சாப்பிடுவது பிடிக்கவில்லை. பக்தர்கள் அவர்களுக்கு பிரசாதம் கொடுத்து சமாதானப்படுத்தினர். அதே கட்டிடத்தில் குடியிருக்கும் மற்ற குடித்தனக்காரர்களுக்கு பொதுவான முற்றத்தில் உட்கார்ந்து பலர் சாப்பிடுவது பிடிக்கவில்லை. பக்தர்கள் அவர்களுக்கு பிரசாதம் கொடுத்து சமாதானப்படுத்தினர். சுவாமிஜி கீழே இறங்கி வராவிட்டாலும் தன் அறையில் உட்கார்ந்தவாறு பிரசாதம் உண்டார். பலர் பிரசாதம் உண்டு மகிழ்வதை கேட்டு சந்தோஷம் அடைவார். பக்திவேதாந்த சுவாமி பேக் டு காட் ஹெட் பத்திரிகையை இந்தியாவில் பல ஆண்டுகளுக்கு முன் துவங்கினார். 1944ஆம் ஆண்டு தன்னந்தனி நபராக கல்கத்தாவில் இருந்த பத்திரிகையை தன்னுடைய குரு மகாராஜின் விருப்பத்திற்கு இணங்க ஆரம்பித்தார். பிரபுபாதா ஆங்கில மொழியில் கிருஷ்ண உணர்வை போதிக்க வேண்டும் என்பதுதான் அவர் குரு மகாராஜின் கட்டளையும் விருப்பமும் ஆகும். இந்த பத்திரிகையை அச்சடிக்க மாதம் செலவான தொகை ரூபாய் 400. இந்த தொகையை மிகவும் கஷ்டப்பட்டு தான் நடத்தி வந்த மருந்து வியாபாரத்தில் மிச்சப்படுத்தி சமாளித்தார். அவர் தனிநபராக இந்த பத்திரிகையின் ஆசிரியராகவும் எழுதுபவராகவும் பிறகு பிரசுரிப்பவராகவும் விநியோகிப்பவராகவும் இருந்து சாதனை புரிந்தார். அந்த நாட்களில் இந்த பத்திரிகை தான் சுவாமிஜியின் பிரச்சார ஆயுதம். இந்த பத்திரிகை லட்சக்கணக்கில் அச்சடித்து உலகம் பூராவும் விநியோகித்து சைதன்ய மகாபிரபுவின் போதனைகளை உலகின் மூலை முடுக்குகள் எல்லாம் பரப்ப வேண்டும் என்று கனவு கண்டார். இந்த நாட்டுக்கு இவ்வளவு பிரதிகள் அனுப்ப வேண்டும் என்று பட்டியல் போடு தயாரித்திருந்தார். இதையெல்லாம் நடைமுறைப்படுத்த அவருக்கு பணம் தேவைப்பட்டது. ஆனால் உதவ யாரும் இல்லை. பிறகு 1959ஆம் ஆண்டு தன்னுடைய கவனத்தை ஸ்ரீமத் பாகவதத்தை மொழிபெயர்ப்பதில் திருப்பினார். இப்போது அவர் மறுபடியும் பேக் டு காட் ஹெட்டை ஆரம்பிக்க விரும்பினார். இப்போது அவர் தனியாக போராட வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் பொறுப்புகளை பகிர்ந்து கொள்ள சிஷ்யர்கள் உள்ளனர். சுவாமிஜியின் சிஷ்யர்களில் ஒருவரான கர்க்கமுனி கிளீன்ஸ் என்னும் இடத்தில் உள்ள ஒரு கிளப்புக்கு சொந்தமான சிறிய அச்சகம் விற்பனைக்குள்ளது என்று கேள்விப்பட்டார். சுவாமிஜியும் போய் பார்க்கலாம் வா என்றார். கர்க்கமுனி மற்றும் கீர்த்தனானந்தாவுடன் சுவாமிஜி ஒரு வாடகை வேனில் அச்சு எந்திரத்தை போய் பார்க்க கிளம்பினார்கள். பழையதாக இருந்தாலும் நல்ல வேலை செய்யும் நிலையில் இருந்தது. அந்த எந்திரம் அந்த கிளப்பின் மேலாளர் அதற்கு $250 தரும்படி கேட்டார். சுவாமிஜி எந்திரத்தை பார்வையிட்டவாறு மேனேஜருடன் பேசினார். தான் அச்சு எந்திரத்தை வாங்குவது வியாபார நோக்கத்துடன் இல்லை என்றும் ஆன்மீக விஷயங்களை அச்சடித்து விநியோகிக்க என்றும் எடுத்து கூறினார். பேச்சோடு பேச்சாக அந்த மேனேஜர் தன்னிடம் உள்ள மற்றொரு அச்சு எந்திரத்தை பற்றி கூறினார். இரண்டுமே உபயோகிக்கப்படாமல் இருப்பதாகவும் கூறினார்.
இதை கேட்ட சுவாமிஜி இரண்டுக்கும் சேர்ந்து $250 வாங்கி கொள்ளுமாறு கூறினார். ஒன்றே $250 சொல்கிறார் அவர், அந்த மேனேஜர் அந்த மேலாளர். ஆனால் இவர் ரெண்டுத்தையும் சேர்த்து $250 வாங்கலான்றார், கொடுத்துருங்கன்றார். இதை கேட்ட சுவாமிஜி இரண்டுக்கும் சேர்த்து $250 வாங்கி கொள்ளுமாறு கூறினார். அவைகள் என்னவோ உபயோகிக்கப்படாமல் கிடைக்கிறது என்றும் அவைகளை குறைந்த விலையில் கொடுப்பதில் மூலம் தான் நடத்தும் கிருஷ்ண உணர்வு இயக்கத்திற்கு பெரிய உதவி செய்ததாக இருக்கும் என்றும் சுவாமிஜி மேனேஜரை கேட்டுக்கொண்டார். நான் அந்த அச்சு எந்திரங்களை வாங்குவதன் நோக்கமோ கடவுளை பற்றி எழுதி அச்சடித்து உலகத்தில் உள்ள அனைவரின் நன்மைக்காகவும் விநியோகித்தான் என்று சுவாமிஜி கூற கேட்ட கிளப்பின் மேனேஜர் மனம் விலகி ஒத்துக்கொண்டார். உடனே அச்சேந்திரங்கள் வேனில் ஏற்றப்பட்டன. இஸ்கானுக்கு இப்போது 2 அச்சேந்திரங்கள் வந்துவிட்டது. பக்திவேதாந்த சுவாமி பேக் டு காட் ஹெட் பத்திரிகையின் ஆசிரியர் பொறுப்பை ஹயக்ரீவாவுக்கும் ராயாராமாவுக்கும் அளித்தார். பல வருடங்களாக பத்திரிகையை நடத்துவதை தன் குருவுக்கு செய்யும் தனிப்பட்ட சேவையாக செய்து வந்தார் சுவாமி. இப்போது அது ஆங்கில ஆசிரியராக இருந்த ஹயக்ரீவாவும் எழுத்தாளராக இருந்த ராயராமாவும் அவருடைய ஒரு குருவான தனக்கு செய்யும் சேவையாக கருதி நடத்த வேண்டும் என்று நினைத்தார். குறுகிய காலத்துக்குள் ஹயக்ரீவாவும் ராயாராமாவும் முதல் இதழை அச்சிடுவதற்கு தயார்படுத்திவிட்டார்கள். கீர்த்தனை பகவத்கீதை வகுப்பு இல்லாத இரவு மாடியில் சுவாமிஜி தன் அறையில் மொழிபெயர்ப்பில் ஈடுபட்டு கொண்டிருந்தார். கீழே பேக் டு காட் ஹெட் முதல் பிரதி அச்சாகி கொண்டிருந்தது. ராயாராமா அச்சடிக்கப்பட்ட காகிதத்தை பார்த்தவாறு இருந்தார். அச்சடிப்பு முடிந்து காகிதங்களை முறையாக அடுக்கி பின் செய்ய வேண்டிய நேரம் வந்தது. ஸ்டென்சில் 100 பிரதிகள் அடிக்கும் வரை இருந்தது. அதாவது 28 பக்கங்கள் கொண்ட 100 பிரதிகள். பக்கங்களை இங்கேயும் அங்கேயும் நடந்து பொறுக்கி எடுத்து அடுக்கி ஸ்டேபிள் போட கற்கமுனியிடம் கொடுத்தவாறு இருந்தனர் சில பக்தர்கள். ஸ்டேபிளை பிரம்மானந்தா தான் வேலை செய்யும் நிறுவனத்திலிருந்து எடுத்து வந்திருந்தார். ஸ்டேபிளை பிரம்மானந்தா தான் வேலை செய்யும் நிறுவனத்திலிருந்து எடுத்து வந்திருந்தார். சின்ன சின்ன வேலைகள் செய்வதற்கு தயங்கும் ஹயக்ரீவா கூட இங்கும் அங்கும் நடந்த பத்திரிகை அடுக்கி கொடுத்தார். இவைகள் மும்முரமாக நடந்து கொண்டிருக்கும் போது திடீரென்று பக்கவாட்டு கதவை திறந்து கொண்டு சுவாமி அறையில் பிரவேசித்தார். எல்லோருக்கும் ஆச்சரியமாகிவிட்டது. வகுப்பு பஜனையே இல்லாத நாட்களில் சுவாமிஜி இவ்வாறு கீழே இறங்கி வந்ததே கிடையாது. திடீரென்று அவர்கள் இதயம் சொல்ல முடியாத உணர்ச்சியாலும் அன்பாலும் நிரம்பி வழிவதை உணர்ந்தார்கள். வேலை செய்வதை ஒரு கணம் நிறுத்தி சுவாமிஜியை மண்டிட்டு தலைகள் தரையில் பட வணங்கினார்கள். வேண்டாம், உங்கள் வேலையை தொடர்ந்து செய்யுங்கள் என்றார் சுவாமிஜி. கைகளை தூக்கியவாறு சுவாமிஜி தங்கள் அருகில் நிற்க அவர்களுக்கு கொஞ்ச நேரம் எதுவும் செய்ய தோன்றவில்லை. பிறகு சுவாமிஜி தனக்கு மிகவும் விருப்பமான பேக் டு காட் ஹெட் பத்திரிகையை எப்படி தயாரிக்கிறார்கள் என்று பார்வையிடவே வந்துள்ளார் என்று உணர்ந்தார்கள். உணர்ந்து தங்கள் வேலையை அமைதியாகவும் திறமையுடனும் தொடர்ந்தனர். அட்டைப்படத்தை ஜெகநாத் தயாரித்திருந்தார். மை பேனாவால் வரைந்திருந்த ராதாகிருஷ்ணன் படம் அது. ஒன்றுக்குள் ஒன்றாக பல வட்டங்களில் வரைந்து அதுக்குள் வரையப்பட்ட ராதாகிருஷ்ணனின் உருவம் அது. முதல் பாகத்தில் பல வருடங்களாக பிரபுபாதா பேக் டு காட் ஹெட்டின் குறிக்கோளாக சொல்லி வரும் அறியாமை இருள், கடவுள் ஒளி, எங்கு கடவுள் இருக்கிறாரோ அங்கு இருள் இருக்க முடியாது என்ற வாசகம் இருந்தது. அறியாமை இருள், கடவுள் ஒளி, எங்கு கடவுள் இருக்கிறாரோ அங்கு இருள் இருக்க முடியாது என்று வாசகம் இருந்தது. பிரபுபாதா பேக் டு காட் ஹெட்டின் ஆசிரியருக்கு இட்ட முதலும் முக்கியமானதுமான கட்டளை அவர்கள் இந்த பத்திரிகையை காலம் தவறாமல் ஒவ்வொரு மாதமும் வெளியிட வேண்டும் என்பதே. பிரதிகளை எப்படி விற்பது என்று தெரியாவிட்டாலும் 2 பக்கமே அச்சடித்தாலும் பத்திரிகை அதன் தரத்தை இழக்கக்கூடாது என்பது அவர் எண்ணம். சுவாமிஜி ஹயக்ரீவாவை தன் அறைக்கு கூப்பிட்டு அவரிடம் 3 காண்டங்கள் கொண்ட தனது ஸ்ரீமத் பாகவதத்தை கொடுத்தார். ஒவ்வொரு பகுதி புத்தகத்தின் முதல் பக்கத்திலும் ஸ்ரீமான் ஹயக்ரீவா தாஸ் பிரம்மச்சாரிக்கு என் ஆசீர்வாதத்துடன் என்று எழுதி கையொப்பம் விட்டிருந்தார். ஹயக்ரீவா நெகிழ்ந்து போய் நன்றி சொல்ல, சுவாமிஜி அதற்கட்டும், இந்த பேக் டு காட் ஹெட் பத்திரிகையை நன்றாக தயாரித்து நடந்து சிரத்தையுடன் உழைத்து இதை டைம் பத்திரிகை அளவுக்கு பெரிய பத்திரிகையாக
சிரத்தையுடன் உழைத்து இதை டைம் பத்திரிகை அளவுக்கு பெரிய பத்திரிகையாக்கு என்றார் சுவாமிஜி. பிரபுபாதா தன் சிஷ்யர்கள் எல்லோரும் இந்த பத்திரிகையில் பங்கேற்க வேண்டும் என்று நினைத்தார். சோம்பலாக இருக்காதீர்கள், ஏதாவது எழுதுங்கள் என்பார். அவர் தன் சிஷ்யர்கள் பேக் டு காட் ஹெட் மூலம் நன்கு பிரச்சாரம் செய்ய வேண்டும் என நினைத்தார். கற்கமுனியும் பிரம்மானந்தமும் அச்சாகிய அதே இரவு சைக்கிளை எடுத்துக்கொண்டு தெரு தெருவாக சுற்றி அனைத்து பிரதிகளையும் விற்றுவிட்டு வந்துவிட்டனர். இவ்வாறாக பிரச்சாரம் சூடு பிடித்தது. சீடர்களான முகுந்தாவும் மைக்கேல் தான் முகுந்தாவும், ஜானகியும் அதாவது ஜேன் அமெரிக்காவின் மேற்கு கடற்கரைக்கு புறப்பட்டு சென்றார்கள். இந்திய இசைப்பயில இந்தியா போகப் போவதாக சுவாமியிடம் சொல்லியிருந்த முகுந்தா ஓரகானில் 2 வாரம் தங்கி கடைசியில் சான் பிரான்சிஸ்கோவுக்கு போய் சேர்ந்தார். அங்கு முகுந்தாவுக்கு ஒரு புதிய யுக்தி தோன்றியது. வாடகைக்கு ஒரு இடத்தை பிடித்து சுவாமியை வரவழைத்து சான் பிரான்சிஸ்கோவில் ஒரு புதிய ஹரே கிருஷ்ணா மையத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்பதுதான் அது. ஹெய்ட் ஆஷ்பரி மாவட்டம் கிருஷ்ண உணர்வு பரப்புவதற்கு மிகவும் தகுந்த இடம். கிருஷ்ண உணர்வு பரப்புவது மிகவும் தகுந்த இடம் என்று அவர் எண்ணினார். இதனால் ஹெய்ட் ஆஷ்பரி மாவட்டம் கிருஷ்ண உணர்வு பரப்புவதற்கு மிகவும் தகுந்த இடம் என்று அவருக்கு எண்ணினார். இதனால் 1967 ஜனவரியில் சுவாமிஜிக்கு இதை பற்றி கடிதம் எழுதி அனுப்பினார். கடிதத்தில் ராக் மியூசிக் நிகழ்ச்சிக்கு ஒன்று ஏற்பாடு செய்துள்ளதாகவும் அதில் பிரபுபாதா கலந்து கொள்ள வேண்டும் என்றும் எழுதியிருந்தார். முகுந்தா தான் அனுப்பிய கடிதத்துடன் சுவாமிஜிக்காக ஒரு விமான டிக்கெட்டு அனுப்பியிருந்தாலும் அவருடைய சிஷ்யர்களில் பலர் அவர் போவதை விரும்பவில்லை. அவர்களுக்கு சான் பிரான்சிஸ்கோவில் சுவாமிஜியை நன்கு பார்த்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கை இல்லை. ராக் மியூசிக் கூத்தாடிகளின் மத்தியில் சுவாமிஜியா கூடவே கூடாது, கொஞ்சம் கூட மரியாதையே இல்லையா என்றெல்லாம் நினைத்தார்கள். இதை தவிர அங்கு முறையான கோயிலும் இல்லை, அச்சகம் கிடையாது, பேக் டு காட் ஹெட் கிடையாது. எதற்காக சுவாமிஜி நியூயார்க்கில் இருந்து இவ்வளவு தூரம் முகம் தெரியாத பலர் பங்கேற்கும் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு போக வேண்டும்? மேலும் அவர் தங்களை எல்லாம் விட்டுவிட்டு போக எப்படி நினைக்க முடியும்? அவர் அருகில் இல்லாமல் தங்கள் ஆன்மீக வாழ்வு என்னாவது என்றெல்லாம் நினைத்தார்கள். இவர்களில் இருவர் ஜாடைமடையாக சுவாமிஜியிடம் சான் பிரான்சிஸ்கோ போவது பொருத்தமில்லை என்று கூறினார்கள். ஆனால் பிரபுபாதா உறுதியான முடிவில் இருந்தார். அவர் என்ன நியூயார்க்கு மட்டுமா சொந்தம்? அவர் கிருஷ்ணருக்கு சொந்தம். கிருஷ்ணர் அவரை எங்கு அனுப்ப விரும்புகிறாரோ அங்கெல்லாம் போய் பிரச்சாரம் செய்ய வேண்டியது அவரது கடமை. அவர் எந்த இடத்தோடும் பற்றுக்கொள்ளாமல் இங்கும் அங்கும் பயணம் செய்து ஹரே கிருஷ்ண மந்திரம் ஜெபிப்பதையும் பாடப்படுவதையும் மேன்மேலும் பரப்ப எப்போதும் விழைப்பவர். பிரம்மானந்தா பிற்காலத்தில் கூறுகிறார், பேட்டியில் பிரம்மானந்தா கூறுகிறார், சுவாமிஜி எங்களை விட்டு போகப் போகிறார் என்பது எங்களுக்கு பெரிய அதிர்ச்சியை தந்தது. லோயர் ஈஸ்ட் சைட்டை தாண்டி கிருஷ்ண உணர்வு இயக்கம் போகும் என்று தான் லோயர் ஈஸ்ட் சைட்டை தாண்டி கிருஷ்ண உணர்வு இயக்கம் போகும் என்று நான் நினைத்து கூட பார்த்ததில்லை. இதுதான் எல்லாம் இங்குதான் எப்போதும் இருக்கும் என்று எண்ணியிருந்தேன். ஜனவரி மாதம் 2வது வார கடைசியில் சுவாமிஜிக்காக விமான டிக்கெட்டு பதிவு செய்யப்பட்டது. அவரது சிஷ்யர்கள் அவருடைய பொருட்களை மூட்டை கட்டலானார்கள். அவருடைய கையெழுத்து பிரதிகளை ட்ரங்க் பெட்டியில் போட்டு தயார்படுத்தினர். டாம்கின் பார்க்கிலிருந்து கொஞ்ச நாள் முன் பக்தனாக சேர்த்து கொள்ளப்பட்ட ராணாசோரா சுவாமியின் விமான டிக்கெட்டுக்கான பணத்தை கொண்டு வந்து தந்தார். மேலும் ராணாசோரா சுவாமிக்கு சேவகனாக அவருடன் சான் பிரான்சிஸ்கோ போக வேண்டும் என்று மற்ற சிஷ்யர்கள் முடிவெடுத்தனர். தான் ஓரிரு வாரம் மட்டுமே கலிஃபோர்னியாவில் இருக்கப் போவதாக கூறிய சுவாமிஜி அவர் இல்லாத போது எல்லா நிகழ்ச்சிகளும் கோயிலில் சரிவர நடந்து வர வேண்டும் என்று கூறினார். பிரபுபாதா தன் அறையில் காத்திருந்த போது சிஷ்யர்கள் அவரை விமான நிலையத்தில் கொண்டு விடுவதற்கு கார் அழைத்து வர போனார்கள்.
மப்பும் மந்தாரமாக ஜில்லென்று இருந்தது வானிலை. பிரபுபாதா ஒரு சூட்கேஸ் மட்டுமே எடுத்துக்கொண்டார். அதில் இருந்தது முக்கால்வாசி அவரது துணிமணிகள் மற்றும் புத்தகங்கள். சுவாமிஜி இன்னொரு முறை கையெழுத்து பிரதிகளை எல்லாம் எடுத்து வைக்கப்பட்டுள்ளதா என்று பார்த்து கொண்டார். கிருஷ்ண உணர்வு கழகத்தை தொடங்கியாயிற்று. அக்கறையுள்ள சில இளைஞர்களும் பெண்களும் ஏற்கனவே இயக்கத்தில் சேர்ந்துள்ளனர். அவருடைய சிஷ்யர்கள் இயக்கத்தை தோள் கொடுத்து நடத்த முன்வந்துள்ளனர். சிலர் அவருடைய மாத வருமானத்தை அப்படியே நன்கொடையாக கொடுக்கிறார்கள். இது ஒரு நல்ல துவக்கம். பக்திவேதாந்த சுவாமி கடிகாரத்தை பார்த்தார். கோட்டை மாட்டிக்கொண்டு குல்லா மற்றும் காலணி அணிந்து கொண்டு ஜபமாலை பைக்குள் கைவிட்டு ஜபித்தவாறு அப்பார்ட்மெண்ட்டை விட்டு வெளியே வந்தார். படியிறங்கி முற்றம் வழியாக இலைகளை உதித்து பணியில் நின்று கொண்டிருந்த மரங்களை தாண்டி நடந்தார். அவர் கிளம்பிய போது பிரம்மானந்தா, சத்ஸ்வரூபா, ரூபானுகா ஆகியோர் ஆஃபீஸில் இருந்தனர். வழி அனுப்பவோ பேச்சோ ஒன்றுமில்லை. இது வரைக்கும் நம்ம இப்போ பூர்த்தி பண்ணிப்போம். மேலே உள்ள விஷயத்தை அடுத்த பாகத்தில் பார்க்கலாம். ஸ்ரீ பிரபாதிக்கு ஜெய். நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ணபஸ்தாய போதலே ஸ்ரீமதே பக்திவேதாந்த சுவாமி இது நாமினே. நமஸ்தே சாரஸ்வதி தேவி கௌரவாணி பிரச்சரணே निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणी. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंदा. हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. அருமையான பிரபுபாதனுடைய வாழ்க்கை வரலாறு. வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இயக்கத்தை முன்னேற்றி கொண்டு வந்திருக்கார் பாருங்கள். வா சரி பூர்த்தி பண்ணிடலாம். சித்தாபதி ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம். இது படிக்கிற பாக்கியம் எனக்கு கொடுத்தாரு. அது கோடான கோடி நன்றி சொல்ல பிரபுபாது. அவருடைய வாழ்க்கை படிக்கிற பாக்கியம் கிடைச்சது. நன்றி, ரொம்ப சந்தோஷம். ராம 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 ராம் ராம 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 ராம். श्री रामनाम संकीर्तन की जय. श्री प्रभुपाद की जय. आंजनेय स्वामी की जय. सकल साधुमल्ली की जय. राम 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 राम.